திருவிடை வணக்கம். திருவிடை வணக்கம் ஐயா. சாயா அன்பினை நாள்தோறும் தழைத்தவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உண்ணாமலை உடனாகிய அண்ணாமலையா திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகன் திருவடிகள் மலரடிகள் போற்றி போற்றி. சிவகாமி உடனுரை தீபஒளிநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. அக்கா நீங்க பாட முடியுமா? இல்ல புவனேஸ்வரி அம்மா விநாயகர் பாடுங்க. புவனேஸ்வரி அம்மா பாடுறோம். திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்த நிலம்பிரை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே. திருச்சிற்றம்பலம். திருவடி வணக்கம் ஐயா. சாருபதியம்மா 4வது தொகுதி பாடுங்க. திருச்சிற்றம்பலம். மொழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்று நமக்கு 52வது அமர்வாக 3ஆம் தந்திரத்தில் தியானம் என்ற தலைப்பில் நம்ம சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஐயா நீங்கள் ஆரம்பிக்கலாங்க ஐயா. நம பார்வதிபதே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய்க்கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தாமே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அகண்ட மண்டலாக்காரம் வியாப்தம் என சராச்சரம், தத்பதம் தர்சிதம் என தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன், தென்கடம்பை திருக்கரக்கோயிலான், தன் கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதுவே. நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன். மெய்யன்பர்களே, நம்மையெல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கும் தில்லைக்குத்தனின் திருப்பாதங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். சைவத்தையும் தமிழையும் இதுவரை நமக்கு கட்டி காத்து கொடுத்து அருள் இருக்கும் சைவ மடாதிபதிகளின் பொன்னார் திருவடிகளை திக்கு நோக்கி தண்டனிட்டு வணங்கி மகிழ்கின்றேன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் அடியார் பெருமக்களின் திருவடிகளை சிவனடியாக எண்ணி என் சென்னி மீது சுட்டி கொண்டு இன்றைய திருமந்திர சிந்தனையாக 3ஆம் தந்திரத்தில் 8வது தலைப்பாகிய தியானம் என்பதில் 11வது பாடலை இன்று நாம் சிந்திக்க தொடங்குவோம். இதுவரை 10 பாடல்களை நம்ம சிந்தித்திருக்கின்றோம். இன்றைக்கு 11வது பாடல். நாத முடிவிலே நல்லால் இருப்பது, நாத முடிவிலே நல்யோகம் இருப்பது, நாத முடிவிலே
நாட்டம் இருப்பது நாத முடிவிலே நஞ்சுண்ட கண்டனே. போன பாட்டுல நம்ம என்ன பார்த்தோம்னா, நம்ம வந்து யோகம் செய்யும்போது, ஆதார யோகம் செய்யும்போது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை இதெல்லாம் செய்யறப்ப ஒவ்வொரு நாதங்கள் கேட்கும். அது மொத்தம் 10 நாதங்களாக சொல்லப்பட்டது. 10 என்பதை வடமொழியில தசம்னு சொல்லுவாங்க. அந்த தச நாதங்களை வந்து கேட்போம். அந்த நாத முடிவிலே வந்து என்ன இருக்கின்றது, இந்த நாதத்தை நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தா அங்க வந்து யோகம் வந்து சித்திக்காது. அந்த நாதமும் வந்து அடங்கணும். ஏன்னா உலகத்துல எல்லாமே தோன்றி இருந்து ஒடுங்குகின்றது. மாதிரி நாதமும் வந்து நமக்குள்ளே தோன்றுகிறது, நம்ம கேட்கிறோம், அது வந்து ஒடுங்க வேண்டும். எனவே இந்த நாதம் என்ற அந்த ஓசையும் அடங்கினால்தான் அந்த இடத்தில்தான் எம்பெருமான் சிவன் வந்து வெளிப்படுவான் என்பது இந்த பாடலின் திரண்ட கருத்து. இதுல நாத முடிவிலே மொத்தம் நம்ம 36 தத்துவம் இருக்கு. 36 தத்துவம் நம்ம ஆரம்பிக்கிறப்ப முதல்ல நாதத்துல ஆரம்பிச்சு கடைசியில பிருத்திவி அல்லது மண்ணில் வந்து முடிப்போம். எனவே நம்ம ஒடுக்க முறையில போறோம் அப்படின்னா என்ன செய்யும், மண் வந்து நீர்ல ஒடுங்கும், நீர் நெருப்புல ஒடுங்கும், நெருப்பு காற்றுல ஒடுங்கும், காற்று ஆகாயம் ஒடுங்கும், அப்படி தன்மாத்திரை அடங்கும், எல்லாம் போய் இந்த ஆன்மதத்துவத்தில் ஒடுங்கும், ஆன்மதத்துவம் வித்யாதத்துவத்தில் ஒடுங்கும், வித்யாதத்துவம் என்ன செய்யும், அந்த சிவதத்துவத்தில் ஒடுங்கும், சிவதத்துவத்துல என்ன கடைசி சக்தி வந்து அந்த சிவத்துல ஒடுங்கும், அல்லது விந்து வந்து நாதத்துல ஒடுங்கும். எனவே அந்த நாத முடிவு இருக்கு இல்லையா, அந்த நாத தத்துவம் வந்து எந்த இடத்திலே வந்து முடிகின்றதோ அந்த இடத்தில் வந்து சக்தி வந்து விளங்குவாள். இது நல்லால் ஆகிய நமக்கு நன்மையை செய்யக்கூடிய அந்த சக்தி பெருமாட்டி அகிலாண்ட கோடி பிரம்மாண்டனாகி அங்கே இருப்பது எங்கன்னா அந்த நாத தத்துவம் எங்க முடியுதோ, 36 மாயா கருவிகளும் இந்த எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல முதல்ல அம்பாள் வந்து வெளிப்படுவாள், சக்தி வந்து ஜோதிமயமாக வெளிப்படுவாள். நாத முடிவில் நல் யோகம் இருப்பது. நாத முடிவு, முடிவுங்கிறத ஆதிங்கிறத ஆரம்பம்னு சொல்லுவோம், முடிவுங்கிறத அந்தம்னு சொல்லுவோம். எனவே அந்த நாதத்தின் அந்தம், நாதத்தின் அந்த முடிவுல தான் என்ன செய்யும், அங்கதான் உங்களுக்கு வந்து யோகம் வந்து கைகூடும். அப்புறம் என்ன கருத்து, நீங்க இந்த 36 தத்துவ கருவிகளையும் நீங்க தாண்டி சொல்லணும். 36 தத்துவ கருவிகள் தான் நான் நினைச்சுக்கிட்டீங்கன்னா அப்ப நீங்க என்ன யோகம் வந்து சித்திக்காது. எனவே அந்த 36 தத்துவங்களில் முதல் தத்துவமாகிய அந்த நாதத்தின் அந்தத்தில் தான் அதுங்கதான் யோகம் வந்து உங்களுக்கு கைகூடும், அங்கதான் யோகமே இருக்குது. நல் யோகம்னு சொல்றாரு, அதுக்கு விளக்கப்படும். நாத முடிவிலே நாட்டம் இருப்பது. இப்ப நாதத்தை எங்க கேட்கிறோம், இந்த உடம்புல தான் கேட்கிறோம். உடம்புல கேட்கிறப்ப என்ன செய்யும், கடைசியா எங்க போய் ஓடுங்கம்னா இங்க பிரம்மரந்திரம் என்கின்ற அந்த சகசாரத்தில். இந்த உடம்புல எங்க நாதம் முடியும்னா இந்த பிரம்மரந்திரம் என்கின்ற அந்த சகசிராரத்தில் தான், அங்கதான் இருக்கணும். அங்க செய்யணும், உங்களுடைய பார்வை வந்து அங்கதான் இருக்கணும், உங்க கவனம் வந்து அந்த இடத்துல தான் இருக்கணும். நாட்டம் என்பது கண்ணை குறிக்கும், பார்வையை குறிக்கும், கவனத்தை குறிக்கும். நாத முடிவிலே நஞ்சுண்ட கண்டனே. எனவே இந்த நாதத்தை தாண்டி அந்த நாதாந்தத்தில் அங்கதான் எம்பெருமான் சிவன் வந்து திருநீலகண்ட சிவனாக விளங்குவான். என உலகளை வந்து உயிரும் பொருட்டு அவன் அந்த நஞ்சை வந்து உண்டான். எனவே இந்த கருணை மிக்கவன் அவன் நமக்கும் வந்து காட்சி கொடுப்பான். திருமூலர் வந்து 6 அந்தங்களை சொல்கின்றார்கள். அது வந்து ஷடாந்தம் என்று பெயர். ஷட் கூட்டல் அந்தம். சட்டுனா 6ஐ குறிக்கும், ஷண்முகன் நம்ம பார்க்குறோம் இல்லையா. அதுல ஒன்று வந்து சித்தாந்தம், சித்தத்தின் முடிவிலே இருப்பது. ரெண்டாவது வந்து வேதாந்தம், அந்த வேதாந்தமாகிய உபனிஷத்தின் முடிவிலே வந்து இருப்பது. மூன்றாவது வந்து யோகாந்தம், யோகத்தின் முடிவிலே வந்து இருப்பது. நாலாவது வந்து நாதாந்தம், இந்த நாதத்தின் முடிவிலே வந்து இருப்பது. அப்புறம் 5 வந்து கலாந்தம், அந்த கலைகளின் முடிவிலே வந்து இருப்பது. 6 வந்து போதாந்தம், இந்த அறிவின் முடிவுல யார் இருக்கான்னா நம்ம ஆன்ம அறிவு இருக்கு இல்லையா, இந்த ஆன்ம அறிவு தான் என்ன வந்து பேச வைக்குது, உங்களை வந்து கேட்க வைக்குது. அந்த ஆன்ம அறிவுக்கும் அந்த முடிவுல யாருக்கு என்ன, இந்த ஆன்ம அறிவு வந்து அடங்கணும். இந்த அடங்குனா அங்க வந்து அந்த சிவனுடைய பேரறிவு வந்து வெளிப்படும் என்ற அந்த கருத்தை தான் இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள்.
ஐயா சொல்லுங்கம்மா. திருச்சிற்றம்பலங்க ஐயா. சித்தாந்தம் வேதாந்தம் இந்த 6க்கும் இன்னொரு தடவை பொருள் விளக்கம் சொல்லுங்க ஐயா. சிவசிவா. சித்தாந்தம் என்பது நம்ம வந்து 14 சித்தாந்த சாத்திரங்கள் படிக்கிறோம் இல்லையா? அந்த சித்தாந்த சாத்திரங்களின் முடிவிலே இருப்பது வந்து அங்கதான் வந்து சிவபெருமான் வந்து இருக்கின்றான். நம்ம இதுல என்ன அர்த்தம்னா, நம்ம நிறைய நூல்களை படிக்கிறோம், அறிவுகளை வந்து சேகரிக்கிறோம், ஆனா அது வந்து பயிற்சி பண்ண மாட்டேங்கிறோம். பயிற்சி பண்ணி என்ன செய்யணும், அங்க தன்முனைப்பு வந்து அடங்கணும். அந்த இடத்துல எங்க வந்து அந்த சித்தாந்தம், எனக்கு எல்லா சித்தாந்தமும் தெரியும், எனக்கு சிவஞான சூத்திரம் எல்லாமே எனக்கு தெரியும், சித்தியார்ல 368 பாடல் பண்ணியிருக்கேன், சிவபிரகாசத்துல 100 பாடல் எனக்கு தெரியும் அப்படின்னு ஒண்ணு நம்ம சொல்லிக்கிட்டே போறோம். ஆனா அதை நம்ம அனுபவத்துக்கு வந்து கொண்டு போறோமானா அனுபவத்துக்கு வந்து கொண்டு வரவில்லை. எனவே அந்த சித்தத்துக்கு அந்த அந்தம் இருப்பதை அந்த சித்தாந்தம் வேதாந்தத்திலேயும் சைவ சித்தாந்தம் திரள் தெரிக்கல் உற்றாம் என்று உமாபதிசம் வந்து சொல்லியிருப்பார். சரிங்களா? அது எனவே அந்த சித்தாந்தத்தை வந்து நம்ம என்ன செய்யணும், அதை படிச்சு கடைசியில் வந்து அந்த மௌனத்துக்கு வந்து போகணும். மனம் வந்து அடங்கணும், வாக்கு மௌனம் இல்லை, மனோமௌனம் அடக்கணும். எனவே அந்த சித்தத்தின் அந்தம் இப்படி நம்முடைய 4 அந்த காரணம் சொல்லியா, மனம் புத்தி சித்தம் அகங்காரம், அந்த சித்தத்துக்கு அந்தமாக இருப்பது அந்த சித்தாந்தம். அந்த அந்தத்திலே இருப்பதுதான் அந்த சிவன். இரண்டாவது வந்து வேதாந்தம். வேதாந்தம் வந்து 4 வேதங்கள் இருக்கின்றன. அந்த 4 வேதங்களுக்கும் வந்து முடிவாக வேத சிரஸ்ன்னு சொல்லுவாங்க, வேத முடிவுன்னு சொல்லுவாங்க, வேதத்தின் அந்தம்னு சொல்லுவாங்க. அதான் வேதாந்தம். அந்த வேதம் இருக்குங்களா, அந்த 4 வேதங்கள் ரிக் யஜுர் சாம அதர்வண வேதம் இருக்கின்றது. அதற்கு 108 உபநிடதங்கள் இருக்கின்றது. அதுல 10 உபநிடதங்கள் மிகவும் முக்கியமானது, அதை தச உபநிஷத்துன்னு சொல்லுவாங்க. அந்த உபநிடத்தின் முடிவில் யார் இருக்கா? ஆனா அங்கதான் சிவபெருமான் இருக்கான். எனக்கு எல்லா உபநிஷத்தும் தெரியும், எல்லா வேதமும் தெரியும் அப்படின்னு சொல்ல எல்லா முனிவரும் தோத்து போயிட்டாங்க, பெருமாட்ட அடங்கி போயிட்டாங்க. அந்த இடத்துல அடக்கம் வந்து இதை வந்து இதெல்லாம் தாண்டியவன் தான் சிவபெருமான் என்று உருவதான் அது வேதாந்தம். மூன்றாவது வந்து நாதாந்தம். இப்ப சில யோகிகள் இருக்காங்க, அவங்க எப்பயும் வந்து இந்த நாதத்தை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து நாத யோகிகள்னு சொல்லுவாங்க. அந்த நாத யோகிகள் வந்து நீ கேட்டுக்கிட்டே உணர்ந்தா உனக்கு என்ன செய்யும், உனக்கு வந்து இந்த யோகம் வந்து சித்திக்காது. அதான் என்ன, அந்த நாதமும் வந்து அடங்கணும். இந்த நாதம் அடங்கி அதுக்கு அந்தமா இருக்கு இல்லையா, அந்த இடத்துலதான் வந்து சிவபெருமான் வந்து அந்த நாதாந்தத்தில் வந்து வெளிப்படும். அதான் நாத முடிவிலே நல்லால் இருப்பது, நாத முடிவிலே நல் யோகம் இருப்பதுன்னு இங்க பெருமான் வந்து அதான் வந்து சொல்றார், நாதாந்தம். அதுக்கப்புறம் என்ன, கலாந்தம். கலாந்தம் வந்து நம்ம பஞ்ச கலைகள் வந்து இப்போ பண்றோம் அனுஷ்டானத்துல. நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலை. இதுல நமக்கு நிவர்த்தி கலை வந்து இந்த முழங்காலுக்கு கீழே உள்ளது. பிரதிஷ்டா கலை வந்து தொப்புள்லேருந்து முழங்கால் வரைக்கும் இருக்கிறது. வித்யாகலைங்கிறது இந்த தொப்புள்லேருந்து இருதயம் வரைக்கும் வந்து இருப்பது. அதுக்கப்புறம் சாந்தி கலை இங்கேருந்து வந்து இங்க உருவம். சாந்தி அதீத கலை வந்து இதுக்கு மேல உள்ளது, இந்த பிரம்மரந்திரம். இதை தாண்டி இந்த துவாதசாந்த பெருவழி இருக்குங்க இல்லையா, அங்கதான் வந்து சிவபெருமான் வந்து நமக்கு சொரூபமா வந்து காட்சி கொடுப்பான். அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றாங்க, கலாந்தம். இந்த பஞ்ச கலைகளுக்கும் அந்த அந்த முடிவுல வந்து பெருமான் தான் இருக்கான் அப்படின்னு சொல்றோம். அடுத்து யோகாந்தம். நம்ம இந்த அஷ்டாங்க யோகம் வந்து நம்ம படிக்கிறோம். இந்த அஷ்டாங்க யோகத்துல நம்ம படிப்படியா யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இந்த சமாதி அனுபவத்தின் என்ன, சமாதி அனுபவத்தில் இருக்குன்னா நான் அனுபவிக்கிறேன்னு ஒரு ஆன்மா அங்க இருக்கு, ஒரு ஆன்ம அறிவு அங்க இருக்குது. இந்த ஆன்ம அறிவு அங்க அடங்கணும். அந்த அடங்குனாதான் அங்க சிவன் வந்து வெளிப்படுவான். எனவே அந்த யோகத்தின் முடிவுல யோகாந்தமாக அவன் தான் வந்து இருக்கான். அப்புறம் என்ன செய்ய, இது எல்லாத்தையும் அறியறது எது, அது வந்து போதம். போதம் வந்து இந்த ஆன்ம அறிவு. இந்த ஆன்ம அறிவு இருக்கிற வரைக்கும் சிவபெருமான் வந்து வெளிப்படான். அது ஆன்ம அறிவு தான் நான் எனதுன்னு நம்மளை பிடிச்சு காமிக்குது. அதுல அந்த ஆன்ம அறிவு அந்த போதமும் அடங்கிருக்குல, அந்த போதாந்தம். எனவே அந்த 6 அந்தத்திலையும் அந்த பெருமான் தான் இருக்கின்றது என்று சொல்ற. எனவே நாத முடிவுல தான் அங்க என்ன செய்யும், அங்க சக்தி நின்று நாதம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். அது என்ன செய்யும், அது அந்த சக்தியிலேயே தான் ஒடுங்கும். சிவம் வேற சக்தி வேற இல்லை. நம்ம வந்து நம்ம அம்பாள் வந்து அருள் புரியும் போது நம்ம என்ன செய்யறோம், அதை வந்து நம்ம சக்தின்னு சொல்றோம். பெருமானுடைய கருணை சக்தியை வந்து நம்ம
அம்பாள்னு வடிவம் எடுக்கிறோம். எனவே என்ன செய்யுது, அந்த நாதம் வந்து சக்தியில தான் தோன்றுது, சக்தியில தான் நிலை பெறுது, சக்தியில தான் அது ஒடுங்குது. அங்கன்னா சிவம் வேற சக்தி வேற இல்லை. ரெண்டாவது நாத முடிவுங்கிறது அந்த ஓசையற்ற இடம். என் மனசு நிறைய சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு. என் மனசுல நிறைய எண்ணங்கள், டிராஃபிக் அதிகம் ஓடிக்கிட்டே இருக்கு. எவ்வளவுக்கு டிராஃபிக் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு சப்தம் வந்து அதிகமா இருக்கின்றது. அந்த சப்தம் வந்து அடங்க வேண்டும். எனவே நாத முடிவு என்பது ஓசையற்ற இடம், மனமற்ற இடம், எண்ணமற்ற இடம். அந்த எண்ணத்தின் சலசலப்பு வந்து இருக்கக்கூடியது. அங்க வந்து புற ஓசையும் கிடையாது, அக ஓசையும் கிடையாது. இல்லை, ஆரம்பத்துல யோகம் பண்றப்ப என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு தனியா ஒரு இடத்த பார்த்து பெரிய யோகிகள் ஞானிகள் எங்க பண்ணுவாங்கன்னா அந்த மலைக்கு போயிட்டு குகையில போய் உட்காந்துருவாங்க. நம்முடைய அருணாச்சல ரமணர் வந்து அந்த மாதிரி தான் பண்ணார். போய் ஒரு குகையில போய் உட்காந்துட்டார். உட்காந்து அந்த யோகம் சித்திச்சுது அவருக்கு. எனவே அந்த மாதிரி நமக்கு என்ன செய்யணும், புற ஓசையும் கொடுக்கக்கூடாது, அக ஓசை அந்த இரண்டும் அற்ற இடம் என்று சொல்கின்றார்கள். அப்படி நம்ம உடம்புல தான் நாதம் கேட்குது. அங்க இங்கேருந்து வந்தாலும் சரி ஒரு ஓசை வெளில கேட்குது. ஏன்னா நமக்கு எங்க அனுபவம் ஆகுது, இந்த உடம்புக்குள்ளதான் அனுபவம் ஆகுது. இந்த காது வழியா போகுது, இந்த உடம்புல அனுபவம் ஆகுது. அடுத்ததுங்க இந்த மூளையில் தெரியுது. மூளையோட இந்த இடத்துல வந்து நமக்கு பிரம்மரந்திரத்திலிருந்து ஒடுங்குது. எனவே அதை வந்து நம்ம என்ன செய்யறோம், அந்த ஒளிகள் சென்று அடங்கக்கூடியாகிய இந்த பிரம்மரந்திரம் என்ற சகசிராரம், இது வந்து 7வது ஆதாரம். அது நிராதாரத்தின் முதல், நிராதாரத்தின் 2 வந்து அந்த துவாத சார்ந்த பெருவழி. அங்க என்ன செய்யணும், ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய பார்வை வந்து அவங்க படிக்கணும். பார்வை யோகி என்ன பண்ணுவாங்க, அந்த 2 கண்களையும் வந்து இப்படி மேல் நோக்கி வச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த கண்ணு கூட அசைஞ்சா மனம் அசையும், மூச்சு அசைஞ்சா மனம் அசையும். எதுவும் அசையாமல் இருக்க வேண்டும் என்பதால என்ன செய்யறாங்க, இங்க கவனத்தையோ அல்லது கண்களையோ இந்த இடத்தில் வந்து இருப்பாங்க. அப்புறம் நாத முடிவிலே, நாத முடிவுங்கிறது நமக்கு ஆரம்பிக்கிறது வந்து என்ன, சுத்தமாயி அசுத்தமாயி. சுத்தமாயில தான் நம்ம சிவதத்துவம் 5 இருக்கின்றது. சிவம், சக்தி, சாதாக்கியம், மகேஸ்வரம், சுத்த வித்தை. சுத்த வித்தை வந்து மகேஸ்வரத்துல ஒடுங்கும், மகேஸ்வரன் வந்து சதாசிவத்துல ஒடுங்கும், சதாசிவம் வந்து சக்தியில ஒடுங்கும், சக்தி வந்து சிவத்துல ஒடுங்கும். அந்த மாதிரி அந்த சிவ தத்துவம் அல்லது நாத தத்துவம், சிவம் நாத தத்துவம் சொல்லுவோம், சக்தியை வந்து விந்துன்னு சொல்லுவோம். எனவே இந்த விந்து போய் நாதத்துல ஒடுங்குது. அந்த நாத முடிவு அந்த சுத்தமாயும் கடந்த நிலை. பெருமான் வந்து மாயாதீதன், மாயைக்கு அப்பாற்பட்டவன். இந்த மாயையோட கருவிகளை வச்சு நம்ம பார்க்க முடியாது என்பது இந்த பாடலுடைய திரண்ட கருத்தாக இருக்கின்றது. எனவே நம்ம இந்த 36 தத்துவ நிலையிலும் பார்த்தோம்னா சக்தியும் சிவமும் இருப்பது எங்கே, நம்ம சொல்லுது சக்தி தத்துவம் சிவ தத்துவம் வந்து அது ஜடப்பொருள், சுத்தமாய்க்கு உட்பட்டது. நம்மளுக்கு கூட சிவமும் சக்தியும் நம்ம அனுபவிக்க வேண்டிய சக்தியும் சிவமும் எங்க இருக்குன்னா அந்த நாத தத்துவத்தை தாண்டி, அந்த சிவ தத்துவத்தை தாண்டி. ஏன்னா தத்துவம் எல்லாமே ஜடப்பொருள். அது சிவ தத்துவமாக இருந்தாலும் சரி, சக்தி தத்துவமாக இருந்தாலும் சரி, அது வந்து ஜடப்பொருள். அதுக்கு அந்தாண்டதான் பேரொளி பிளம்பாக பேரடிவாக பெருமான் இருக்கின்றான். எனவே சக்தியும் சிவமும் இருப்பது அந்த நாத தத்துவத்திற்கு அப்பால் ஆகும். அங்கதான் என்ன செய்யும், உன்னுடைய தியான யோகத்தின் முடிவு நிலை. நீ ஏற்கனவே நான் நாதம் கேட்டேன், நான் நாத யோகியா இருந்தேன், எனக்கு வீர சத்தம் கேட்டுச்சு, சங்கு சத்தம் கேட்டுச்சு, யாழ் சத்தம் கேட்டுச்சு, யானை பிறந்தது கேட்டுச்சு, பிரணவ ஒளி கேட்டுச்சு, புல்லாங்குழல் ஓசை கேட்டுச்சுன்னு நீ அடுக்கிக்கிட்டே போகலாம். எனக்கு அந்த இதாக கிடைச்ச கேட்குறவங்களுக்கு வந்து மெய்சில் இருக்கும், ஆஹா இவன் பெரிய நிலைக்கு போட்டானா. அது இல்லை, அந்த ஓசையெல்லாம் அடங்கணும். அந்த அடங்கிய இடம்தான் அந்த யோகி சென்று அடைய வேண்டிய இடம். எனவே அந்த தியான முதிர்ச்சியில என்ன செய்யும், இந்த நீ நாதன தத்துவத்தை கடந்து செல்ல வேண்டும். இந்த கேட்கின்ற நாதத்தை என்ன செய்யணும், அது உனக்குள்ளே ஒடுங்க வேண்டும். அப்போதான் நாத முடிவிலே அந்த நஞ்சுண்ட கண்டனாகிய சிவபெருமான் வந்து இருப்பது. அதுதான் வந்து நல் யோகம். நீ பாட்டுக்கும் அந்த தசநாதத்தை கேட்டுக்கிட்டே அதுலயே லயிச்சுக்கிட்டே பிறந்தா அங்க மனசு இருந்துகிட்டே இருக்கும். மன லயம் வந்து என்ன செய்யுது, அது யோகமாக மாறாது. மனம் வந்து நாசமாக வேண்டும், எண்ணமற்ற லெவலுக்கு வந்து நம்ம போகணும். இதுதான் நல் யோகம். யோகம் என்பது இணைவது. இந்த ஜீவான்மா வந்து பரமான்மாவோடு இந்த சிவத்தோடு வந்து இணைவதுதான் அது. அதை தான் நல் யோகம்னு சொல்றாரு. மற்றதெல்லாம் என்ன செய்யும், இந்த சிவயோகம் தான் உண்மையான யோகம், மற்ற யோகம் எல்லாம் அவயோகம். நான் ஏற்கனவே இந்த கலிட்டுப்படியார் பாட சொல்றேன்,
நல்ல சிவதன்மத்தால் நல்ல சிவ யோகத்தால் நல்ல சிவஞானத்தால் நான் அழிய வல்லதனால் ஆரேனும் அன்பு செய்யின் அங்கே வேலைப்படும் கான் ஆரேனும் காணாரன். இந்த பெருமானை நீ பார்க்கவே முடியாது, கண் முதல் புலனால் காட்சியும் இல்லோன். நீ வந்து என்ன செய்யலாம், அனுமானம் பண்ணலாம், யூகம் பண்ணலாம், இப்படிதான் இருக்கும் அப்படின்னு யூகம் பண்ணலாம். அனுமான பிரமாணம் எடுங்களாது. அதனால வந்து காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், அதுக்கப்புறம் உள்ளது நமக்கு ஆகம பிரமாணம். இந்த பிரமாணத்துல தாண்டி நீ போகணும். ஏன்னா அது வரைக்கும் நீ உடைய ஆன்ம அறிவை நீ பயன்படுத்திக்கிட்டே இருக்க. அப்படின்னா செய்யணும். அப்பதான் உனக்கு என்ன செய்யணும்னா, நான் அழிய வல்லதனால், நான் தரிமந்தத்துக்கு நான் உட சொல்றேன் பாரு, நான் எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு நான் என்னை நினைச்சுக்கிட்டேன்னு வச்சுங்க, என்ன மாதிரி முட்டாள் வந்து கிடையாது. இது வரைசுவதற்கு பெருமான் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். நல்ல தொண்டர் குலத்தை வந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றான். பெருமானே உனக்கு நன்றி, என்னையும் ஒரு கருவியா நீ பயன்படுத்திக்கிட்டேப்பா. ஒன்றும் போதா நாயேனை உய்யு கண்ட உன்கருணை இன்றோ இன்றி பொய்த்தோதான் ஏழை பங்கா என் கோவே. இந்த நாயையே நீ வந்து பயன்படுத்திக்கிட்டேப்பா அப்படின்னு நன்றி உணர்ச்சியோடு இருந்தாதான் அங்கோ என்னுடைய ஆன்மபோதம் வந்து அடங்கும். எனவேதான் நல் யோகம்னு சொன்னார். அந்த நல் யோகத்தை நம்ம பெறணும். மற்ற சாதாரண ஹடயோகம், அவன் தலைகீழா நிக்கிறான், சிரதாசனம் பண்றான், அந்த ஆசனம் பண்றான், காத்துல பறக்கிறான் இல்லைங்களா, தண்ணியில நடக்கிறான், அதெல்லாம் யோகம் கிடையாது, அதெல்லாம் சித்தி இல்லைங்களா, அதான் உடல் சம்பந்தப்பட்டது, மன சம்பந்தப்பட்டது. அதான் நல் யோகம் என்று சொன்னால் என்ன. இதுக்கு நிறைய டயத்தை எடுத்துக்கிட்டோம். அதுக்கு அடுத்த 2வது பாட்டுக்கு வந்து நம்ம போகலாம் இல்லைங்களா. உதிக்கின்றாரெனும் உள்ளங்கி ஐந்தும் துதிக்கின்ற தேசுடை தூங்கிருள் நீங்கி அதிக்கின்ற ஐவருள் நாதம் ஒடுங்க கதி கொன்ற ஈசன் கடல் சேரலாமே. இது வரைக்கும் நம்ம வந்து தசநாதம் கேட்கறதான் பத்தி நம்ம வந்து 8வது 9வது பாட்டுல வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். எனவே அந்த ஓசிய எந்த இடத்துல ஒடுங்குதோ அங்கதான் உனக்கு திருவடி ஞானம் சித்திக்கும். ஈசன் கடல் சேரலாமே, அதான் இந்த பாட்டோட திரண்ட கருத்து. நம்முடைய பிறவியின் பயன் என்ன? அந்த ஈசனுடைய கடலை போய் சேர வேண்டும், திருவடியை போய் சேர வேண்டும். திருவடி என்பது நான் எனது அற்ற இடம்தான் திருவடி. நான் என்கின்ற அந்த அகங்காரமும் எனது என்கின்ற அந்த மமகாரமும் அற்ற இடம்தான் அந்த திருவடி. அந்த திருவடிக்கு போய் நம்ம சேரணும். அதுக்கு முந்தி உனக்கு ஓசை கேட்கும். நீ கேட்க விட நீ அதை லைசுக்க, நீ சரியான ரூட்ல தான் போற என்பதற்கு ஒரு அறிகுறி. அப்ப போயிட்டு அந்த ஓசை ஒடுங்கினாதான் உனக்கு வந்து சிவபெருமான் வந்து காட்சி கொடுப்பான். இப்ப வந்து பதவுரை பார்க்கலாம். உதிக்கின்ற ஆறினும், இப்ப பேசுறது வந்து ஆதார யோகம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை என்கின்ற அந்த 6 ஆதாரங்களில் உங்களுக்கு என்ன செய்கின்றது? அந்த 5 ஒலிகள் வந்து கேட்கின்றது. அந்த ஒலிகள்லாம் எங்கேருந்து கேட்குது அப்படின்னா, ஒளி பிறக்கக்கூடிய முதல் இடம் வந்து எதுன்னா ஆகாயம். இந்த ஆகாயத்தின் தன்மாத்திரை வந்து அந்த ஒலி அல்லது சப்தம். அந்த சப்தம் எதுல இருக்கு? காற்றுல இருக்கு. காற்றுல வந்து ஒளியும் ஸ்பரிசமும் வந்து இருக்கின்றது. அதுக்கப்புறம் 3வது என்ன? அந்த அக்னி அல்லது நெருப்பு. அதுல என்ன இருக்கின்றது? அத சப்தம், ஸ்பரிசம், ரூபம் என்கின்ற 3ம் வந்து இருக்கின்றது. அதுக்கு 4வது பூதம் எது? அது வந்து நீர். அங்க சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம் வந்து சுவை வந்து வந்துகிறது. அப்புறம் அதுக்கு அடுத்து 5வது பூதம் எது? அது வந்து மண் அல்லது பிருத்திவி. அங்க சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம் என்கின்ற 5 தன்மாத்திரைகள் இருக்கின்றது. இதான் என்பது பாரிடை 5ஆய் பறந்தாய் போற்றி, நீரிடை 4ஆய் நிகழ்ந்தாய் போற்றின்னுட்டு நம்ம திருவாசத்தை வந்து பார்க்கிறோம். எனவே அந்த 5 புலன்கள் அல்ல அந்த 5லையுமே வந்து ஓசை இருக்கின்றது. பார்க்கணும். அந்த ஆகாயத்திலிருந்து மண் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலயுமே ஓசை இருக்கின்றது. அதை தான் வந்து அந்த 5 ஒலிகள்னு சொன்னார். எனவே அந்த ஆதாரங்கள் 6, அங்க உதிக்கின்ற அந்த 5 பூதங்கள் வந்து 5 ஒலிகள், உள்ளங்கி 5 துதிக்கின்ற தேசுடை தூங்குரில் நூங்கி. துதிக்கின்றன எல்லா நூல்களும், வேதம், ஆகமம் கொண்டு எல்லா யோக நூல்களும் அதை என்ன செய்கின்றது? அதை புகழ்கின்றன. ஏன் புகழ்கின்றன? அது தேசு உடைத்து. தேசுனா
அங்க ஒளியை வந்து குறிக்கும். ஒளி என்பது அறிவை வந்து குறிக்கும். எனவே அந்த ஒளி படைத்த என்ன தூங்கிரில் நோங்கி. ஏன் அந்த ஒளி வருது அப்படின்னா, நம்ம இருள்ல தூங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த ஆணவ மலத்துல நம்ம கேவல அவஸ்தையில எல்லாம் அறியாமையில வந்து நம்ம தூங்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன செய்யணும், அந்த மிக்க இருளாகிய அந்த ஆணவத்தோடு நம்ம தூங்கிட்டு இருக்கோம். அப்ப என்ன செய்யணும், அல்லும் பகலும் அருளோடு தூங்கினால் கல்லும் பிளந்து கடுவழியாமே. பிற்பாடு நம்ம பார்க்க போறோம். திருமலர் தான் சொல்றாரு, நம்ம தூங்குறது என்ன செய்யணும், அருளோடு தான் தூங்கணும். இப்ப நம்ம இருளோடு தூங்கிக்கிட்டு இருக்கோம். அருளோடு தூங்குவது சுத்த நிலை, இருளோடு தூங்குவது அது எது செய்யுது, கேவல நிலை. இப்ப நம்ம என்ன செய்யறோம், அந்த மாயையோடு தூங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த மாயா தத்துவ அந்த கருவிகளோடு நம்ம தூங்கிட்டு இருக்கோம். இது சகல நிலை. எனவே அந்த தூங்குதல் நீங்கணும்னா என்ன செய்யணும், பெருமான் எடுத்தோடனே வந்து என்ன செய்வார், கேவல இடத்திலிருந்து சகலத்துக்கு உயர்த்தி சகலத்திலிருந்து நமக்கு சுத்தத்துக்கு கொண்டு போவார். எனவே அந்த ஆணவம் வந்து நீங்க வேண்டும். தூங்கிரல் நீங்கினா அந்த ஆணவ மலம் நீங்க பெற்று அதிக்கின்ற ஐவருள் நம்ம வந்து இந்த சப்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் கந்தம் என்ற அந்த 5 தான் நமக்கு உலகத்தை வந்து காட்டுகின்றது. எனவே கண்ணு வந்து ரூபத்தை வந்து காட்டுகின்றது, காது வந்து சப்தத்தை காமிக்கின்றது, இந்த மூக்கு வந்து மனத்தை காமிக்கிறது, நாக்கு வந்து சுவையை காமிக்கின்றது, இந்த தோல் வந்து தொடு உணர்வை காண்பிக்கின்றது. இந்த 5 தான் நமக்கு உலகத்தையே காமிக்கின்றது. அதனாலதான் இந்த அறிவு கருவிகள் மூலமாக நம்ம என்ன செய்யறோம், இந்த உலகத்தை நம்ம வந்து அறிந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப என்னது, அந்த 5 தன்மாத்திரைகள் எங்க ஆரம்பிக்குதுன்னா சப்தம் என்கின்ற அது. எனவே அந்த 5 தன்மாத்திரைகளில் சிறந்ததான நாதம் ஒடுங்க அதிக்கின்ற ஐவருள். அந்த 5 தன்மாத்திரைகளில் சிறந்ததான அந்த நாதம் வந்து ஒடுங்க நம்ம என்ன செய்யலாம், கதி கொன்ற ஈசன் கலல் சேரலாமே. பெருமானுக்கு அடையாளம் என்ன, அந்த கொன்றை மாலை என்கின்ற அந்த பர்ணவ புஷ்பம், அதன் பெருமானுக்கு அடையாளம். பெருமான் ஒருவன் தான் கொன்றை மாலையை சூட்டுவான். எனவே கொன்றை மாலை அந்த ஈசனுடைய கலல் சேரலாமே, திருவடியை சேரலாமே என்று சொல்கின்றார்கள். எனவே 6னுள் உதிக்கின்ற 5 உள்ளங்கி. 6 மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், விசுத்தி அநாகதம் ஆகிய அநாகதம் விசுத்தி ஆகிய இந்த 6 ஆதாரங்களில் நம்ம அந்த ஒளி தோணுன்னு பார்த்தோம். ஒளி வந்து நம்ம ஏற்கனவே வந்து 5 ஒளி பார்த்தோம். என்னன்னா நம்ம கண்ணுக்கு தெரியறது வந்து பகல்ல சூரிய ஒளி, இரவுல வந்து சந்திர ஒளி, சந்திரோட சேர்ந்து நட்சத்திர ஒளி, இது இல்லாம நம்ம வீட்டில் ஏறக்கூடிய அந்த தீபமாகிய அந்த அக்னி ஒளி, அப்புறம் ஆன்ம ஒளி என்கின்ற அந்த 5 ஒளிகள். இது எல்லாமே எதுக்குள்ள அடங்கணும், எதுக்குள்ள தோன்றி எதுக்குள்ள மறையுது, எல்லாமே சிவத்துக்குள்ள தோன்றி சிவத்துக்குள்ளே மறையுது. இந்த சிவசக்திக்குள்ளதான் மறையுது. அதனால எனவே அப்புறம் என்ன, இந்த துதிக்கின்ற தேசோடை தூங்குதல் நோங்கி. ஏன்னா இந்த ஆணவ மலத்தையே அதை தூங்கு இருள்னு சொல்றாரு. தூங்குனா ஆணவம் ஏன் துதிக்கப்படுது அப்படின்னா, அந்த ஆணவம் வந்து தன்னையும் காட்ட மாட்டாங்குது. நான் வந்து ஆன்மாவை மறைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆணவம் வந்து தன்னையும் காட்டாது, அந்த ஆன்ம அறிவையும் வந்து காட்டாது, இந்த ஆன்மாவுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த சிவனையும் காட்டாது. தன்னுடைய ஆபாரக சக்தி என்ற மறைப்பு சக்தியினால அந்த ஆன்மாவின் அறிவை முழுவதுமாக மறைத்து விடுகின்றது. அந்த ஆன்மாவுக்கு தான் ஒரு அறிவு பொருள் என்பதே தெரியாது, தனக்கு உதவி செய்யக்கூடிய அந்த சிவபெருமானையும் தெரியாது, தன்னை இந்த ஆணவம் மறைத்து கொண்டிருக்கின்றது தெரியாது. அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்தது. அதனால துதிக்கின்ற தூங்கிடல்னு அந்த இடத்துல வந்து சொல்லி இருக்கின்றார்கள். எனவே நம்ம என்ன செய்யணும், நம்ம இந்த பஞ்ச எந்திரியங்களையும் என்ன செய்ய, உலக விஷயங்கள்ல போய் செலுத்திக்கிட்டே இருக்கு. இந்த ஆணவம் கேவலத்துல வந்து ஆவார சக்தி இருந்தது, சகல நிலைக்கு வந்து அதோன்னிமையாக சக்தி. அதோனா கீழ்கதி செய்யக்கூடியது. அவன் கதி அதோ கதி தான். அவன் அதில் பாதாளத்துல இருந்துட்டான்னு சொல்ல முடியாது. அவன் கீழ் நோக்கி போயிட்டான். இந்த ஆன்மா என்ன செய்யணும், அது ஊர்த்துவ கதிக்கு மேல் நோக்கி போகணும், சிவனை நோக்கி போகணும். அதை வந்து உலகத்தை நோக்கி செலுத்தக்கூடியது அந்த அதோன் நியமிகா சக்தி. அதுல வந்து இயங்குகின்றது. அதுக்கு என்ன செய்யணும், இந்த மாயையை பார்த்து மயங்குறோம். ஆண் வந்து பெண்ணை பார்த்து மயங்குகிறான், பெண் வந்து இந்த உடம்பு எவ்வளவு அழகா இருக்கான், கண்ணு எவ்வளவா இருக்கு,
மூக்கு எப்படி இருக்கு, எவ்வளோ அறிவா பேசுறான்னு அதுல போய் நம்ம வந்து மயங்கிடுறோம். அதுல வந்து மயங்காம நம்ம என்ன செய்யணும், நம்ம அந்த மயக்கத்தை வந்து சிவபெருமான்ட்ட செலுத்தணும். அதான் திரு அங்கமாலை சொல்றாருல, தலையே நீ வணங்காய், கண்கால் காண்மீன்களோ, செவிகால் கேண்மீன்களோ. எனவே அந்த பஞ்ச இந்திரியங்களையும் உடலையும் என்ன செய்யணும், சிவ வழிபாட்டுல செலுத்தினோம்னா நம்ம சிவன் திருவடியை சேரலாம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதே மாதிரி நம்ம ஆதார மூர்த்திகள் பார்க்குறோம் இல்லைங்களா. மூலாதாரத்துல வந்து நம்ம கணபதியை வந்து உபாசனை பண்றோம், சுவாதிஷ்டானத்தை பிரம்மனை உபாசனை பண்றோம், மணிப்புரகத்தை திருமாலை உபாசனை பண்றோம், இங்க அநாகதத்துல ருத்ரன் உபாசனை பண்றோம், இங்க விசித்தியில மகேஸ்வரன் உபாசனை பண்றோம், இங்க ஆங்கியா சக்கரத்துல நம்ம வந்து சதாசிவமூர்த்தியை மனோன்மணி தாயாரோட நம்ம செய்யறோம். எனவே இந்த ஆதாரங்களுக்குள் வந்து உள்ளொளியாக கணபதியும் மற்ற 5 காரண கடவுள்களும் இருக்கின்றார்கள். அந்த மாதிரி தோன்றப்ப அவங்க எப்படி நமக்கு காட்சி கொடுப்பாங்கன்னா ஒளி ரூபத்துல வந்து அவங்க வந்து காட்சி கொடுப்பாங்க. எனவே அந்த காட்சியிலேயே நீ மயங்கிடக்கூடாது இல்லைங்களா. இந்த சதாசிவ தத்துவத்தை நீ தாண்டி போகணும். என்ன அந்த சிவனை தலைப்படா ஒட்டாத அந்த மயக்கம் வந்து நீங்க வேண்டும். அந்த மயக்கத்தை இனி என்ன செய்யணும், கடைசியில உனக்கு நாதம் கிடைக்கும். அந்த நாதத்தையும் தாண்டி போனீங்கன்னா பெருமானுடைய திருவடியை வந்து இங்க சகசிராரத்துல நீ பார்க்கலாம் என்கின்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 13வது திருப்பாடல். பள்ளி அறையிலே பள்ளி அறையில் பகலே இருள் இல்லை, கொல்லி அறையில் கொளுத்தாமல் காக்கலாம், ஒல்லி தரியில் ஒரு யோசனை நீளது, வெள்ளி அறையில் விதிவில்லை தானே. எனவே இந்த ஆன்மா வந்து நம்ம ஜாக்கிரத் என்கின்ற நனவு நிலையில எங்க இருக்கு, இந்த இடத்துல தான் இருக்குது இல்லைங்களா. இந்த இடத்துல தான் இருக்குது. எனவே இந்த ஆக்ஞாஸ்தானம் தான் இந்த ஆன்மாவுக்கு உரிய ஸ்தானமாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. நம்ம என்ன பண்றோம், சரி சொல்லுங்கம்மா. ஐயா இது இப்போ எடுக்கிறது 13வது பாடலுங்க ஐயா. ஆமாம்மா. ஆனா இந்த எங்க புக்ல 14ன்னு போட்டிருக்கு. இதுக்கு ஃபர்ஸ்ட் பாடல் வந்து 11வது பாடல் வந்து ஈசன் இயல்பும் இமையவர் ஈட்டமும், அது எடுத்துட்டீங்களாங்க ஐயா, விளக்கம் சொல்லிட்டீங்களோ? சொல்லியாச்சுமா. அது வந்து ஏற்கனவே வந்து உங்களுக்கு இது 14வது பாடல்னு போட்டிருக்குங்க ஐயா எங்களுக்கு. 10வது பாட்டு தான் ஈசன் இயல்பும் இமையவர் நாட்டமும் சரிங்களா. அது 10வது பாட்டு முடிச்சு சரிங்க. 10வது பாட்டு வந்து போன வாரத்திலேயே நம்ம வந்து பார்த்துட்டோம். அதை கடைசி பாடல வச்சு பார்த்துட்டு மொத்தம் 20 பாட்டு இருக்கிறதால 10வது பாட்டை நம்ம வந்து போன வகுப்புல வந்து பார்த்துட்டோம். அதை வேணா நம்ம சொல்ல முடியும். ஈசன் இயல்பும் இமையவர் ஈட்டமும். அத பெருமானை வந்து நம்ம தியானிக்கணும் அப்படின்னா அவனுடைய இயல்பு என்ன, அவனுடைய தன்மை என்ன என்று நமக்கு தெரியணும். அவனை சுத்தி யார் இருக்காங்க அப்படின்னா அங்க வந்து இமையவர் கூட்டம் 33 கோடி தேவர்கள் வந்து இருக்கின்றார்கள். அவங்க தேவர்கள்னாலும் அவர்களும் நம்ம போல ஒரு ஆன்மா தான், நம்ம போன்ற ஒரு உயிர் வர்க்கம் தான். எனவே இறைவனை அறிந்து தியானிக்க வல்லவர்களுக்கு அந்த இறைவனுடைய இயல்பு தெரியணும். அவனை சுத்தி அந்த இமையோர் முதலான அந்த உயிர்கூட்டமும் இருக்கின்றது. அது பாசம் இறங்க பறந்து உயிராய் நிற்கும். பாசம் என்ன, அது வந்து அழியணும். எனவே அந்த பாசம் அழிய அங்க என்ன செய்யும், அங்க அந்த உயிர்களுக்குள்ள வந்து அவன் என்ன பண்ணுவான், அவன் வந்து ஓசையாய் நிற்பான். அது எப்படி இருக்கும் அப்படின்னு மனம் போல, பூக்குள்ள மனம் எப்படி இருக்குமோ அந்த மனம் போல சூட்சுமாக வடிவெடுப்பான். எனவே அந்த நாதமும் என்ன செய்கின்றது, அது அந்த நாத தத்துவத்திலே வந்து இருக்கின்றது. அந்த நாத வடிவை வந்து நீங்கள் நாட வேண்டும். இது பெருமான் வந்து முதல்ல நம்ம வழிபடுறது நாதமாக வழிபடுகின்றோம். ஏன்னா நாதம் தான் முதல் தத்துவம், நாதம் அல்லது சிவன் தான் முதல் தத்துவம். எனவே பெருமான் என்ன செய்கின்றார், அதை தாண்டிய அந்த நாதாந்தத்தில் இருக்கின்றான். அதை பரநாதம் என்றும் யோகிகள் சொல்வார்கள். எனவே அந்த பரநாத வடிவத்தை வந்து என்ன செய்கிறார்கள், அது உயிர் வர்க்கத்தால் வந்து எட்ட முடியாது. அப்ப என்ன செய்யணும், அது முதல்ல வந்து அந்த அபரநாதம் ஆகிய இந்த மாயை இருக்குங்க இல்லையா, சுத்த மாயில முதல்ல ஆரம்பிக்கிறது அந்த நாதம். எனவே அந்த அபரநாத முடிவாகிய மாயையின் வடிவம்தான். அதை தாண்டி நீ என்ன செய்யணும், தாண்டி போக வேண்டும். நாதத்திலே நீ லயிச்சு நிற்காதுதான்
அந்த பாட்டோட திரண்ட கருத்துமா. அப்ப 13வது பாட்டுக்கு வந்து நம்ம செய்யலாம். பள்ளி அறையில் பகலே இருள் இல்லை, கொல்லி அறையுள் கொழுந்தாமல் காக்கலாம், ஒல்லி தரியுளோர் ஓசனை நீலிது, வெள்ளி அறையில் விடிவில்லை தானே. நான் என்ன சொன்னேன், நம்ம விழிப்பு நிலையில வந்து அங்கே ஆக்கியா சக்கரத்துல இருக்கோம். நம்ம என்ன செய்யறோம், கனவு நிலைக்கு இங்க விசுத்திக்கு போயிடுறோம். அப்ப என்ன செய்யறோம், உறக்கத்துக்கு வந்து நம்ம அநாகத்துக்கு போயிடுறோம். அப்புறம் பேருறக்கத்துக்கு மணிப்புடகத்துக்கு போயிடுறோம். அப்புறம் உயிர் படங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், மூலாதாரத்துக்கு போயிடுறோம். எனவே பெருமான் வந்து எங்கே இருக்கின்றான் அப்படின்னா, இந்த ஆன்மாவுக்குள் அறிவாக, அறிவுக்கு அறிவாக, கண்ணுக்கு கண்ணாக, ஆன்மாவுக்கு ஆன்மாவாக இருக்கின்றான். அந்த ஆன்மா வேற, அம்பாள் வந்து வேற இல்லை. எனவே நம்ம என்ன செய்யணும், இந்த இது எல்லாமே ஆதாரம். இந்த ஆதாரத்தை தாண்டி நம்ம வந்து நிராதாரத்துக்கு வந்து போகணும். எனவே இந்த நிராதாரம் தான் இதுக்கு ஒரு நிரந்தரமான இடம். இது வரைக்கும் என்ன செய்யும், அது போக்குவரவு புரிஞ்சுட்டே இருக்கும். ஆக்கையிலேருந்து கீழே இறங்கும், கீழே இறங்கும், கீழே இறங்கும், மேலே ஏறும். ஏன்னா அந்த போக்குவரவு வந்து நிப்பாட்டணும். நிப்பாட்டினப்ப என்ன செய்யணும், அதை பராசக்தி வந்து எங்க தங்கியிருக்காங்க அப்படின்னா, தங்கியிருக்கக்கூடிய இடம் வந்து இந்த பிரம்மரந்திரம் என்கின்ற அந்த சகஸ்ராரம். அதுதான் அம்பாள் பள்ளி கொள்ளக்கூடிய இடம். அம்பாள் உபாசனை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இந்த தலை உச்சியில ஒரு சந்திர மண்டலம் இருக்கு இல்லையா, பௌர்ணமி சந்திரன் இருக்கு இல்லையா, அதை வந்து பாவித்துக் கொள்வார்கள். அந்த மண்டலத்துக்குள்ள வந்து அம்மா வந்து இருப்பாங்க. சந்திர மண்டல மத்தியகா என்று நம்முடைய லலிதா சகஸ்ரநாமம் வந்து சொல்லும். இந்த பராசக்தி தங்கு இடம் என்று இந்த பிரம்மரந்திரமாகிய அந்த சகஸ்ராரம். அங்க வந்து ஒளிதான், அங்க வந்து இருளே கிடையாது. பள்ளி அறையுள் பகலே, அங்க இருள் இல்லை. கொல்லி அறையில் கொளுத்தாமல் காக்கலாம். இந்த உடம்பு இருக்கு, ஒரு நாள் என்ன செய்யும், அது வந்து இறந்து போயிடும். இறந்து போனோம்னா என்ன செய்யறான், என் பிள்ளையோ பேரனோ வந்து எனக்கு கொல்லி வச்சுட்டு போயிடுவான். எனவே அந்த இந்த உடம்பு எது, இது வந்து ஒரு கொல்லி அறை. அந்த கொல்லி அறையில என்ன செய்யலாம், இது வந்து நீ அந்த கொல்லிக்கு தப்பிச்சுக்கலாம். நீ என்ன மரணத்திலேருந்து நீ வந்து தப்பிச்சுக்கலாம். எனவே இந்த கொல்லி அறையாகிய இந்த உடம்பில் வந்து நீ அக்னி கொளுத்தி கொள்ளாமல் நீ வந்து காத்து கொள்ளலாம் என்பது 2வது வரி. 3வது, ஒல்லி தரியிலோர் ஓசனை நீலிது. ஒல்லி ஒன்னித்திர நகையாய், ஒல்ங்கிறது அந்த ஒளியை குறிக்கும். அந்த ஒளியை உடையதாகிய இதனை அறியிலோ, இதனை நீங்கள் அறிந்தால் ஓர் ஓசனை நீளிது. அது 10 காத தூரம், அது 10 மைல்ங்கிறது ஒரு யோசனைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. அது இந்த மகாபாரதத்துல நம்ம பார்க்கலாம். அதை ஒரு அம்பு போட்டால் 10 யோசனை தூரம் தள்ளிட்டு போயிடுச்சுன்னுட்டு. எனவே அந்த அது எப்படி இருக்கின்றது, அது ஒரு யோசனை 10 காத தூரத்துல இருக்கின்றது. வெள்ளி அறையில் விடிவில்லை தானே. இந்த வண்ணமாகிய அந்த வெள்ளிய அறையில் அங்க வந்து பகலும் கிடையாது, இரவும் கிடையாது, அங்கே விடிவும் வந்து கிடையாது. எனவே பள்ளி அறை என்பது எது, பள்ளி அறைங்கிறது இந்த ஆன்மா வந்து சிவத்தோடு கூடக்கூடிய இந்த ஆங்கைக்கு மேற்பட்ட அந்த பிரம்மரந்திரம். அந்த பகலே என்பது, பகல்ல வந்து இருள் வந்து கிடையாது. ஏன்னா சூரியன் வந்தோடனே எல்லா இருளும் போயிடுது. அங்க எப்பயும் அது ஒளிமயமாகவே இருக்கும். நீ வந்து அந்த இடத்துக்கு நீ போயிட்டேன்னு வச்சுக்க, இந்த பள்ளி அறைக்கு போயிட்டினா நீ கொல்லி அறையிலேருந்து தப்பிச்சுக்கலாம். உனக்கு வந்து மரணம் கிடையாது. அப்போ உனக்கு தெரியும் ஆன்மாவுக்கு வந்து மரணம் கிடையாதுன்னு உனக்கு அனுபவபூர்வமா தெரியும். எனவே அந்த உடல் வந்து மரணத்தால் கொல்லி கொளுத்தப்பட மற்றும் கொல்லி வைக்காமல் நம்ம காத்து கொள்ளலாம். இது மரணம் இல்லா பெருவாழ்வு. அந்த மாதிரி என்ன, அதுவே நீல மகளம் எப்படி, ஆறறிவாள் எங்கள் அண்ணல் பெருமையை ஆறறிவார் அதன் அகலமும் நிகழமும், பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றின் வேறறியாமை விளம்புகின்றேனே. பெருமான் அகலம் எவ்வளவு நீளம் எவ்வளவு அளக்க முடியுமா? அதே அங்க அளவற்றதாக வந்து பெருமான் இருப்பான். அந்த ஒளி வந்து ஆதியும் அந்தமும் இல்லாத அருப்பெரும் ஜோதியாக, அண்ணாமலையாக, பிரம்மனாலும் திருமாலாலும் காண முடியாத, அடிமுடி தெரியாத அந்த ஒளியாக இருக்கும். அந்த ஒளிக்கு வந்து நீளம் ரொம்ப அதிகம். அதை நீ என்ன பண்ணும், அதை நீ வந்து தியானம் பண்ணணும். அது வெள்ளி அறை என்பது என்ன, வெள்ளி என்பது சந்திரனை வந்து குறிக்கும். அந்த வெண்மையான மதிமண்டலம், 3 மண்டலம் சொல்லியிருக்கேன்.
இந்த வயிற்று பகுதி வந்து சூரிய மண்டலம், மார்பு பகுதி இல்ல வயிற்று பகுதி வந்து அக்னி மண்டலம், மார்பு பகுதி வந்து சூரிய மண்டலம், இந்த முகம் வந்து சந்திர மண்டலம். எனவே நம்ம என்ன செய்யணும், அக்னி மண்டலத்தை தாண்டி சூரிய மண்டலத்தை தாண்டி இந்த சந்திர மண்டலத்தை தாண்டி இங்க போகணும். அதான் வெள்ளி அறை. அந்த வெண்மையாகி அந்த மதிமண்டலமாகிய இந்த பிரம்மரந்திரத்தில் இந்த இடத்துக்கு இந்த சகசிராரத்துக்கு நீ போயிட்டினா அங்க என்ன உனக்கு அங்க எப்போதும் வந்து ஒளி தான். அது கோடி சூரிய பிரகாசமாக இருக்கும், ஆனா சந்திரன் போல குளிர்ச்சியாக இருக்கும். எனவே அந்த இடத்துல வந்து எப்பயும் ஒளி வீசிக்கிறதால அங்க வந்து இரவு பகல் அற்ற இடம். அது எப்போதும் வந்து என்ன செய்யணும், ஒளி வீசிக்கொண்டே இருக்கும். எனவே அங்க விடுவும் கிடையாது இரவும் கிடையாது என்றது இந்த பாடலுடைய திரண்ட கருத்தாக வந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நம்ம ஆதாரங்கள் பார்த்தோம். அந்த ஆதாரங்கள்ல வந்து இங்க நீங்க சகசிராரத்துக்கு போயிட்டீங்கன்னா அதான் வந்து ஆன்மா பள்ளி கொள்ளக்கூடிய அறை. அங்கதான் அம்மனும் அப்பாவும் இருப்பாங்க. நம்ம பள்ளி அறை பூஜை பார்க்குறோம் இல்லையா, ராத்திரில அர்த்தஜாம பூஜையில அம்பாவை கொண்டு போய் சிவன் கூட சேர்ப்பாங்க இல்லையா, அது போல அந்த ஆன்மா வந்து என்ன செய்யும், அங்க பெருமாண்டையும் பெருமாட்டியும் அந்த மடியில போய் படுத்து கிடக்கும். அதுதான் பள்ளி அறை. இந்த பள்ளி அறை அவங்க மடியில வந்து ஒரு குழந்தை போல எந்த கவலையும் இல்லாம அந்த ஆன்மா வந்து தூங்கிக்கிட்டே இருக்கும். அது வந்து அறிதுயில், அறியாமல் உள்ள துயில்களை அறிவோடு கூடிய துயில். அந்த பள்ளி அறையில வந்து பகல் தான் இருக்கின்றது, இரவே கிடைத்தது. ஆனா நீங்க வந்து ஆன்ம அறிவால் அடைய நினைச்சீங்கன்னா அது பழகாத தூரத்துக்கு அப்பால, பல யோசனை தூரத்துக்கு அப்பால வந்து இருக்கின்றது. ஆனா நீங்க முயற்சி செஞ்சு அதை அடைஞ்சிட்ட, பெருமான் கருணை காமிச்சு அவன் அருள் திருநோக்கம் கிடைச்சதுன்னா நீ என்ன செய்யலாம், அந்த இடத்த அடைஞ்சிடலாம். அந்த இடத்த நீங்க அடைஞ்சிட்டுன்னு வச்சுக்க, உனக்கு கொல்லி வைக்க மாட்டாங்க. ஏன்னா நீ வந்து ஜீவன் முக்தன் ஆயிடுவ. நீ கொல்லியிலேருந்து அந்த உன்னை காப்பாத்திக்கலாம். எனவே இந்த பள்ளியறையில் இருக்கிறவங்க என்ன செய்யறது, அவங்க வந்து தூங்கவும் வேண்டியதில்லை, விழிக்கவும் வேண்டியதில்லை. அங்க வந்து எப்பொழுதும் வந்து ஒளிமயம்தான் என்கின்ற அந்த கருத்தை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். பிற்பாடு நம்ம வந்து என்ன பண்றோம், அந்த கலாதி தத்துவம்லாம் பார்க்க போறோம். அந்த பஞ்ச கலைகள் சொன்னோம் இல்லையா, அதை வந்து தச கலைகள், சோடச கலைகள், துவாதசாந்த கலை, 12 கலையா பார்ப்போம், 10 கலையா பார்ப்போம், 16 கலையா பார்ப்போம். இந்த 16 கலை தான் முக்கியமானது. அந்த 16 கலையில முக்கியமானது வந்து சமனைங்கிற ஒரு சக்தி. அந்த சமனைங்கிற சக்தியோடு என்ன செய்யும், ஆன்மா வந்து இந்த இடத்துல வந்து குடியிருக்கும். அது வந்து அந்த இடம் தான் பள்ளி அறை. எனவே இந்த தியான யோகத்தின் முடிவு நிலை இதுதான். நீ என்ன செய்யணும், இந்த சகசிராரத்தை அடைஞ்சு அங்க சிவசக்தியோட அந்த திருவடியில கூடி, எனவே வலது பக்கம் ஞான திருவடி வந்து என்னுடைய அப்பனோட திருவடி, இடது பக்கம் கிரியை திருவடி அம்பாளோட திருவடி, அதுதான் பள்ளி அறையாக செல்கின்றது. அங்க ஆன்மா போய் சேர்ந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த பள்ளி அறையில் நான் எனது அற்று கிடக்கும். இதுதான் யோகத்தின் முடிந்த முடிவான நிலை என்ற அந்த கருத்தை சொல்லிட்டு அடுத்து 14வது திருப்பாடல். கொண்ட விரதம் குறையாமல் தான் ஒன்றி தண்டுடன் ஓடி தலைப்பட்ட யோகிக்கு மண்டலம் 3னும் ஒக்க வளர்த்த பின் பிண்டமும் ஊழி பிரியாது இருக்குமே. நம்ம யமம் நியமம் அப்போ வரப்ப நம்ம நிறைய வந்து விரதம் இருப்போம். சோமவார விரதம், சஷ்டி விரதம், அந்த மாதிரி நம்ம நிறைய வந்து விரதம் இருப்போம். அந்த மாதிரி கொண்ட விரதம், இந்த யமம் நியமத்துல அங்க நிக்கிறப்ப நம்ம மேற்கொண்ட அந்த நோன்புகள் அல்லது விரதங்கள் வந்து அது குறையாமல், கொஞ்சம் கூட குறையாதவாறு என்ன செய்வோம், நம்ம அதுல போய் உரைத்து நிற்போம். அந்த மாதிரி உரைச்சு நின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த கட்டமாகிய அந்த 3வது கட்டமாகிய ஆசனத்துக்கு போவோம். ஆசனத்தை தாண்டி அப்புறம் என்ன செய்யும், பிராணாயாமத்துக்கு போவோம். பிராணாயாமத்தில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்முடைய மூச்சு வந்து அந்த 3 நாடி இருக்கு. இடநாடி என்கின்ற இடப்பக்க நாடி அல்லது சந்திர நாடி, வளநாடி என்கின்ற சூரிய நாடி வலப்பக்க நாடி, அப்புறம் மைய நாடி அல்லது நடுநாடி அல்லது சுழுமுனை நாடி. அப்போ நம்ம மூச்சு என்ன செய்யும், அந்த பிராணாயாமத்தினால அந்த மூச்சு வந்து சுழுமுனை நாடி வழியா போகும். எங்க இப்படி மூலாதாரத்திலேருந்து இங்கே ஆக்கியம் வரைக்கும், இது வரைக்கும் நம்ம ஆதாரம் பண்றப்ப மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கை. மூச்சு உள்ள இருக்கப்ப இங்க போய் நிற்கும், இறங்குறப்ப இங்கேருந்து ஆக்கை, விசுத்தி,
அநாகதம், மணிப்புரகம், சுவாதிஷ்டானம், மூலாதாரம். மூச்சு இங்கதான் ஓடும். அவனுக்கு வந்து நடுநாடியில தான் ஓடும், இடநாடியிலையோ பிங்கல் நாடிலையோ ஓடாது. எனவே இந்த பிராணாயாமத்தினால அது சுழுமுனை நாடி வழியாக சென்று இந்த ஆக்ஞா சக்கரத்தை அந்த தண்டுடன் ஓடி, தண்டு என்பது முதுகுத்தண்டை குறிக்கும், அந்த முதுகுத்தண்டுல உள்ள அந்த சுழுமுனை நாடியை குறிக்கும். எனவே அந்த மூச்சு அந்த முதுகுத்தண்டில் சுழுமுனை நாடி வழியாக சென்று எங்க அடையும்? இந்த ஆக்ஞா சக்கரத்தை அடைந்த அந்த யோகிக்கு அப்புறம் என்ன செய்யணும்? இது ஆரம்பிக்கிறது அக்னி மண்டலம், அடிவயிற்றுல ஆரம்பிக்குது. இந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம் இது எங்க இருக்கு? இது வந்து வயிற்று பகுதியில் இருக்குது. அப்புறம் அநாகதம் எங்க இருக்கு? நெஞ்சு பகுதியில் இருக்குது. இந்த விசுத்தி ஆகிய கண்டத்துல இருக்கு. ஆங்கியம் வந்து இங்க சந்திர மண்டலத்துல இருக்கு. எனவே அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம் அப்படியே படிப்படியா போயிட்டு எங்க நிற்கும்? இங்க ஆக்ஞா சக்கரத்துல நிற்கும். மண்டலம் மூன்றிலும் ஒக்க வளர்ந்த பின் அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம் என்ற அந்த 3 பகுதிகளிலும் செம்மையுற்று அந்த நிற்க வேண்டிய முறையில் சிறிதும் குறைவின்றி சிறிதும் பழுதின்றி நிற்கும். அப்போது என்னாச்சும்? இங்க நீ அடைஞ்சிட்டீங்கன்னா நீ திருமூலர் மாதிரி 3000 வருஷம் வந்து வாழலாம், காகபுஜண்டர் மாதிரி பல ஊழிக்காலம் வந்து வாழலாம் இந்த அந்த கருத்தை வந்து ஊழிக்காலம் வந்தாலும் உன் உடம்பு வந்து நீங்காது, நீ வந்து காய சித்தியை நீ பெற்று விடலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே கொண்ட விரதம் தாம் மேற்கொண்ட யம நியமம் முதலிய விரதங்களில் குறையாமல் சிறிதும் கொண்டது அதனோடு ஒன்றி தண்டுடன் ஓடி தலைப்பட்ட யோகிக்கு முதுகம் தண்டாகி அந்த வீணாத்தண்டுடன் ஒன்றி மேல் நோக்கி சென்று இந்த ஆகியை சகசாடம் சென்ற அந்த யோகிக்கு மண்டலம் மூன்றிலும் அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம் என்ற அந்த மூன்றிலும் அக்னியில வந்து 2 சூடு இருக்கும், இங்க வந்து குளிர்ச்சி வந்துடும். அப்போ வந்து தர்ப்பம் வெப்பம்பாங்க. வெப்பம்னா சூடு, தர்ப்பம்னா குளிர்ச்சி. வடமுல சீத உஷ்ணம்பாங்க. சீதம்னா நமக்கு வந்து அது குளிர்ச்சி, உஷ்ணம்னா சூடு. அம்பாளுக்கு வந்து சீதலா தேவி, மாரியம்மாவுக்கு சீதலா தேவின்னு ஒரு பேர் உண்டு. அதான் கோடை காலத்துல வந்து தெருக்கெல்லாம் வந்து தண்ணி நிறைய தெளிப்பாங்க இல்லையா. எனவே வந்து தட்ப வெப்பம், சீத உஷ்ணம் இவற்றையெல்லாம் தாங்கி வளர்ந்த பிறகு இந்த உடல் வந்து அது பல ஊழிக்காலங்கள் பிரியாமல் நிற்கும் என்ற கருத்து இந்த பாட்டில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதெல்லாம் யோகிக்கு என்ன செய்யும்? அந்த மூச்சு வந்து நம்ம வலநாசி இடநாசி வழியா போகாது, அது நடுநாசி என்கின்ற அந்த சுழுமுனை நாடி வழியாக என்ன செய்யும்? மூலாதாரத்திலிருந்து ஆக்கிக்கு சென்று அங்கிருந்து சகசிராரம் வரைக்கும் செல்லும் என்று இந்த பாட்டிற்கு வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. என்ன அதுக்கு மீது என்ன செய்யணும்? அது இடநாடி, பிங்கள நாடி, இதுல வந்து நாடி சுத்தி பிராணாயாமம் அல்லது சுகப்பிரவண பிராணாயாமம் அதை செஞ்சுட்டு தான் நீ அதுக்கு போகணும் என்ற கருத்து இந்த பாட்டில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்து 15வது திருப்பாடல். அவ்வவர் மண்டலமாம் பரிசொன்றுண்டு அவ்வவர் மண்டலத்து அவ்வவர் தேவராம் அவ்வவர் மண்டலம் அவ்வவர் கேவரில் அவ்வவர் மண்டலம் மாயமற்றோர்க்கே. இந்த 3 மண்டலங்கள் இருக்கின்றது. இந்த 3 மண்டலம் பார்த்துட்டோம். 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் நாண்டலு பாம்பின் நாவில் உணர்த்தி, இது விநாயகர் அனவல். அந்த 3 மண்டலங்கள் என்ன பார்த்துட்டோம். எனவே அந்த 3 மண்டலத்துக்கும் வந்து ஒன்னொன்னுக்கும் ஒரு தேவதை உண்டு சரிங்களா. அது போல அக்னி மண்டலத்துக்கு வந்து அக்னி தேவன், சூரிய மண்டலத்துக்கு வந்து சூரிய தேவன், சந்திர மண்டலத்துக்கு வந்து சந்திர தேவன், அந்த மாதிரி அதற்குரிய தேவதைகள் தேவர்கள் வந்து இருக்கின்றார்கள். அவ்வவர் மண்டலம் ஆம் பரிசு ஒன்று ஒன்று. பரிசு என்பது தன்மையை குறிக்கும். எனவே ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு தன்மை இருக்கின்றது. இந்த அக்னியுடைய தன்மை வேறு, சூரியனுடைய தன்மை வேறு, இந்த சந்திரனுடைய தன்மை வேறு. எனவே அந்த 3 மண்டலத்துக்கும் உரிய தன்மை வந்து ஒன்று உண்டு. ஒவ்வொரு மண்டலத்துக்கு ஒவ்வொரு தேவராம். அந்த மாதிரி ஒவ்வொரு மண்டலத்துக்கும் வந்து ஒவ்வொரு தேவர், அக்னி தேவன், சூரிய தேவன், சந்திர தேவன் என்ற 3 தேவர்கள் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு மண்டலம் ஒவ்வொரு கேவரி. அக்னி தேவன் இதை தாண்டி சூரிய மண்டலத்துக்கு போக முடியாது, சூரியன் தாண்டி எங்க சந்திரனுக்கு வர முடியாது, சந்திரன் வந்து அக்னிக்கோ இதுக்கோ வந்து வர முடியாது. அவங்க வந்து அந்தந்த எல்லைக்குள்ளதான் அவங்க வந்து நிக்கணும் சரிங்களா. பெருமான் வந்து கோடு போட்டு கொடுத்துட்டான், இதான்ப்போ உன்னோட எல்லைன்னு கோடு போட்டு கொடுத்துட்டான். எனவே அந்தந்த மண்டலங்களுக்கு அந்தந்த தேவர்கள் வந்து நிற்க
அவவர் மண்டலம் ஆயமற்றோர்க்கே. அப்புறம் என்ன செய்யணும், நீ அக்னி உபாசனை பண்ணியா, அப்புறம் உனக்கு அக்னி தேவன் வந்து காட்சி கொடுப்பான். சூரிய உபாசனை பண்றியா, உனக்கு சூரிய தேவன் காட்சி கொடுப்பான். சந்திர உபாசனை பண்றியா, உனக்கு சந்திரன் வந்து காட்சி கொடுப்பான். அந்த மாதிரி அவன் என்ன செய்வான், அந்த ஆயமாகிய அந்த கருவி கூட்டத்திற்கு அவன் துணை நிற்பான் என்று சொல்லுகின்றார்கள். அதே போல யோகத்துல வந்து 3 கிரந்திகள் வந்து சொல்ற. கிரந்தினா வந்து முடிச்சு. ஒண்ணு வந்து பிரம்ம கிரந்தி, இரண்டாவது வந்து விஷ்ணு கிரந்தி, மூன்றாவது வந்து ருத்ர கிரந்தி என்ற 3 கிரந்தி பிற்பாடு வந்து இந்த அட்டாங்க யோக பேர்ல வந்து நம்ம பார்க்க போறோம். அப்ப வந்து பிரம்மன் இருக்கக்கூடியது அந்த சுவாதிஷ்டானம், விஷ்ணு இருக்கக்கூடியது வந்து மணிப்புரகம். எனவே அந்த சுவாதிஷ்டானத்துக்கும் மணிப்புரகம் நடுவில் ஒரு முடிச்சு இருக்கு, அது வந்து பிரம்ம கிரந்தி. அப்புறம் மணிப்புரகத்துல வந்து விஷ்ணு இருக்காரு, எங்க அநாகத்துல வந்து ருத்ரன் இருக்காரு. அந்த 2க்கும் நடுவுல கிரந்தி வந்து விஷ்ணு கிரந்தி. அப்புறம் இந்த ருத்ரன் இங்க வந்து அநாகத்துல இருக்காரு, மகேஸ்வரன் வந்து இங்க விசுத்தில இருக்காரு. அந்த அதுக்கு மேல உள்ள 2க்கும் இடைப்பட்ட இடத்துல உள்ளது ருத்ர கிரந்தி. அந்த 3 கிரந்தியையும் வந்து தொலைச்சிக்கிட்டு தான் இந்த மூச்சு போகணும், அல்லது இந்த ஆன்மா வந்து போகணும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அப்ப நம்ம வந்து இது கீழே போறப்ப அக்னி மண்டலாதிபதியே ருத்ராய நமக, அப்புறம் சூரிய மண்டலாதிபதியே விஷ்ணுவே நமக, சந்திர மண்டலாதிபதியே பிரம்மனே நமக என்று அதுக்கு ஒரு மந்திரத்தை வந்து சிவபூஜையில வந்து சில பேர் வந்து பயன்படுத்துவாங்க. எனவே அந்தந்த மண்டலங்களுக்கு வந்து அவரவர்கள் வந்து தேவராக தெய்வங்களாக இருந்து நமக்கு அருள் பாலிக்கின்றார்கள் என்பது இந்த பாட்டுல சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அவ்வொரு மண்டலமாம் பரிசு ஒன்று உண்டு. இந்த அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், அந்த 3க்குமே யாரு வந்து தலைவன், அந்த தேவதைகளாம் மேற்பட்ட வந்து சிவபெருமான் தான். அவன்தான் அவர்களுக்கு அந்த மண்டலத்தை ஆட்சி புரிவதற்கு ஆட்சி அதிகாரம் கொடுக்கின்றான். அவன் ஒருவன் தான் முதல்வனாக இருக்கின்றான். அப்ப என்ன செய்யணும், அப்போது அந்த பெருமானையே நீ தியானித்து என்ன செய்யணும், இந்த இவனாகிய இந்த சிவன் வந்து ஆன்மா வந்து அவனாகிய சிவனாக மாற வேண்டும். எனவே இந்த ஆன்மா தியானித்து தியானித்து சிவனாகின்ற அந்த யோகமே அது உண்மையான யோகம். இது வந்து எப்போ வரும் அப்படின்னா, உனக்கு சத்தினிபாதம் வந்தாதான் வரும். மலபரிவாகம், இருவினை உப்பு, சத்தினிபாதம். சத்தினிபாதம் மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம் என்ற இந்த 4 சத்தினிபாதம் வரணும். அந்த சத்தினிபாதம் வந்தாதான் உனக்கு அது கைகூடும். அது வரைக்கும் நீ என்ன செய்வ, அக்னி மண்டலத்துல அக்னி தேவனை உபாசனை பண்ணுவ, சூரிய மண்டலத்துல சூரியனை உபாசனை பண்ணுவ, சந்திர மண்டலத்துல சந்திரனை வந்து உபாசனை பண்ணுவ. அந்த உபாசனைக்கு வந்து பயன் உண்டு, அந்தந்த தெய்வங்களும் உனக்கு பலன் கொடுக்கும். ஆனா இதை தாண்டி நீ உனக்கு சத்தினிபாதம் வந்துருச்சுன்னு வச்சுக்க, அப்ப சிவபெருமானே என்ன செய்வான், உனக்கு வந்து அருள் பாலித்து விடுவான். அந்த மூவருக்கும் முதல்வனாகிய அந்த சிவபெருமானே என்ன செய்வான், உனக்கு அருள் புரிவான். நீ நேரா வந்து சிவலோகத்துக்கு சென்று விடலாம். எனவே இது வந்து இறப்பில் தவம். நீ எது பண்ணாலும் சரி, அந்த தவம் வந்து இறக்காது, அந்த சரிகிரிய யோகம் வந்து இறக்காது. அந்த பல ஜென்மத்துக்கும் உனக்கு கூட வரும் என்ற கருத்தை வந்து இந்த 15வது பாட்டில் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 16வது திருப்பாடல். இலைக்கின்ற நெஞ்சத்து இருட்டறை உள்ளே முளைக்கின்ற மண்டலம் மூன்றினும் ஒன்றே துளை பெறும் பாசம் துருவிடுமாகில் இலைப்பன்றி மார்கழி ஏற்றமதாமே. இப்போ மார்கழி மாசத்துல இருந்து நம்ம உபாசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம், திரும்ப எல்லாம் பாடிக்கிட்டு இருக்கோம். இந்த மார்கழி மாசம் தான் ஏற்றமுடையது, அதுதான் நமது உயர்வு உடையது என்கின்ற இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். நான் ஏற்கனவே வந்து அந்த 3 கிரந்திகள் அல்லது 3 முடிச்சு சொன்னேன். பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி. இந்த 3ஐயும் தாண்டிட்டு என்ன செய்யும், இந்த ஆன்மாவுக்கு வந்து ஞானோதயம் கிடைத்துவிடும். ஞானோதமாகிய அந்த ஏற்றம் உயர்வு வந்து கிடைத்துவிடும் என்பது இந்த பாடலுடைய திரண்ட கருத்து. இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா விட போதும். இழைக்கின்ற இந்த மனசு என்ன ஆகுது, எப்பயும் இழைச்சிக்கிட்டே இருக்கு. எப்பயும் வந்து எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எம்பெருமான்னு சொல்லுவார் இல்லையா. எப்ப பார்த்தாலும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு, காரணம் இல்லாமே வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. அவன் அப்படி பண்ணிட்டானே, இவன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு மனசு வந்து எதையாவது சொல்லிக்கிட்டு தனக்குத்தானே பேசிக்கிட்டு அது என்ன பண்ணுது, கஷ்டப்படுது. தானும் கஷ்டப்படுது, நம்மளையும் வந்து
கஷ்டப்படுத்துகிறது. இனிமேல் இந்த மாதிரி வருந்துகின்ற இந்த நெஞ்சம், இந்த மனம், அந்த மனத்தை உடையில என்ன சொல்ல, அந்த மனசு எப்படி இருக்கு? அது இருட்டறையாக இருக்கின்றது. இந்த இருட்டறையில தான் என்ன செய்கின்றது? அந்த மனசு வந்து உடம்பு முழுக்கவே பரவி இருக்கின்றது. இந்த ஆன்மாவுக்குள் வந்து அந்த மனம் வந்து வியாபியமாக அடங்கி இருக்கின்றது இல்லையா? ஆன்மா முழுக்க மனசு எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா என்ன செய்யும்? இங்க இருக்கா, இங்க இருக்கா, அங்க இருக்குன்னா அது உடம்பு முழுக்க தான் இருக்குது. உடம்பு தாண்டியும் தான் இருக்குது. எனவே அந்த இருட்டறையில் என்ன செய்கின்றது? அங்க முளைக்கின்ற மண்டலம் மூன்றிலும். எனவே அந்த மனசுக்காக அந்த இதயத்துல 3 மண்டலம் இருக்கின்றது. அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம். அந்த மண்டலங்கள் மூன்றிலும் ஒன்றி, அந்த மூன்றிலும் பொருந்தி துளை பெறும் பாசத்து உருவிடும் ஆகில். அப்போது எது வந்து துளையா இருக்கு, கோட்டையா இருக்குது அப்படின்னா நம்முடைய நடுநாடியாகி அந்த சுழுமுனை நாடி, அதுலதான் ஒரு ஓட்டம் இருக்குது. இப்ப நீங்க மருத்துவ ரீதியா அந்த தண்டுவடத்தை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நடுவுல வந்து ஒரு சின்ன துவாரம் இருக்கும், ஓட்டை இருக்கும். எனவே அந்த துளையாகி அந்த நடு வழியாக பாசத்து உருவிடுமாகில். அதை நீ செய்யறப்ப என்ன செய்யணும்? அது ஆசையோடு, பாசத்தோடு, நேசத்தோடு, அன்போடு செய்ய வேண்டும். அன்போடு சென்று இலைப்பின்றி மார்கழி இடம். அப்போ உனக்கு என்ன செய்யும்? அந்த வருத்தம் வந்து உனக்கு போய்விடும். அந்த வருத்தம், துன்பம் வந்து அகன்று போய்விடும். அது போல மாதங்களில் மார்கழி என்று கிருஷ்ணன் சொல்வான். அது போல உனக்கு வந்து ஏற்றம் அல்லது உயர்வு வந்து கிடைக்கும். இலக்கின்ற நெஞ்சம்னா அந்த உலகப்பற்றில மாட்டிக்கிட்டு சிந்திக்கின்ற, தவிக்கின்ற அந்த மனசு. அது நெஞ்சத்து இருட்டறை. அந்த நெஞ்சில தான் நமக்கு வந்து காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்கின்ற 6 தீய குணங்கள் இருக்கின்றது. அந்த 6 தீய குணம் இருப்பதற்கு காரணம் வந்து ஆணவ மலம். இந்த ஆணவ மலம் வந்து காரணமாக தான் அந்த 6 வருகின்றது. 6 பகைகள். இந்த 6 பகைகள் கூடிய அந்த ஆணவர்கள் மூடிய அந்த இடத்துல நீ என்ன செய்கின்றார்கள்? அது தியான சிறப்பால் நீ சுழுமுனை நாடி வழியா தியானம் செஞ்சீன்னா என்ன செய்யும்? அந்த இருள் நீங்கி ஒளி மண்டலமாக தோன்றும். இதுதான் வந்து இருட்டறையிலே முளைக்கின்ற மண்டலம் என்று சொன்னார்கள். இது துளை என்பது நடுநாடியை குறிக்கும், சுழுமுனை நாடியை வந்து குறிக்கும். துருவுதல் துளை பெறும் பாசத்து துருவிடுமாகில். துருவுதல், தேங்காய் துருவுற மாதிரி நம்ம என்ன செய்யணும்? நம்ம வந்து சிந்திக்கணும். கேட்டதை வந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். திருதுதல் என்பது அது சிந்தித்தலை, ஆராய்வதை வந்து குறிக்கும். அப்ப என்ன செய்யும்? அப்ப வந்து அந்த இருட்டு போயிட்டு உனக்கு வைகரை பொழுது, விடிய பொழுது வந்து வந்துவிடும், விடுவெளி தோன்றும். எனவே அத மாதங்களில் வந்து மார்கழி வந்து சிறந்தது. ஏன்னா அது தேவர்களுக்கு வந்து அதுதான் வந்து விடிகாலை பொழுது, அதுதான் வந்து பிரம்ம முகூர்த்தம். அங்கு செய்கின்ற அந்த பூஜனைக்கு வந்து பல பயன்கள் உண்டு என்ற கருத்தை நம்ம பார்க்கிறோம். இனிமே இந்த மாதிரி சுழுமுனை நாடி வழியாக தியானம் செஞ்சா அப்ப என்ன செய்யும்? இங்க ஆக்ஞா சக்கரத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒளி தோன்றும். அதுதான் விடிவெள்ளி. எனவே இது மார்கழி மாதத்தில் நடக்கின்றது என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல பார்க்கிறோம். அடுத்து 17வது திருப்பாடல். முக்குண மூடர வாயுவை மூலத்தே சிக்கன மூல திரித்து பிடித்திட்டு தக்க வளமிடம் நாளிகை சாதிக்க வைக்கும் உயிர்நிலை வானவர் கோணே. முக்குணம், நம்ம கிட்ட 3 குணங்கள் இருக்கின்றது. அது வந்து என்னது? அது தாமசம், ராஜதம், சாத்வீகம் என்கின்ற அந்த முக்குணம். அந்த முக்குணம் எங்க வருது? இந்த ஆன்ம தத்துவம் ஆரம்பிக்குது இல்லையா? அப்ப வந்து மூல பிரகிருதி அல்லது பிரகிருதி மாயின்னு சொல்லுவோம். அந்த பிரகிருதி மாயே வந்து முக்குண வயப்படும். அங்கதான் வந்து 3 குணங்களும் தோன்றுது. அதான் நம்ம சித்தம்னு சொல்றோம். அந்த சித்தத்துக்கு கீழே உள்ள எல்லா தத்துவமே, அந்த 24 ஆன்ம தத்துவமும் அது முக்குண வயப்படும். ஒன்று ராஜசமா இருக்கும், நிறைய வந்து செயல் செஞ்சுக்கிட்டே போகும். அதாவது தாமசமா இருக்கும், எப்போ சோம்புகிட்டே இருக்கும். சாத்தியமா இருக்கும், அது அமைதியா இருக்கும். எனவே இந்த முக்கண மூடு அந்த ஆன்மாவை வந்து அதை ராஜசம், தாமசம், சாத்வீகம் என்ற அந்த 3 குணங்களும் எப்படி மூடி இருக்கின்றது? இப்போ மார்கழி மாதம் நம்ம பனிமூட்டம் பார்க்கணும் இல்லையா? பனி வந்து மறைப்பது போல இந்த ஆன்மாவை 3 குணங்களும் மூடி இருக்கின்றது. அதனால மூட்டம் போடும்பாங்க. கொசு வருதுக்கு மூட்டம் போடுனா புகை போடுறது.
புகை போட்டா ஒன்றும் தெரியாது. அதுபோல அந்த 3 குணங்களும் ஆன்மாவை வந்து புகை போல மூடிக்கொண்டிருக்கின்றது. அதுல ஆன்மா வந்து என்ன செய்யுது, அந்த முக்கண வயப்பட்டு மயங்கி நிற்கும். அதை நீங்கிறதுக்கு நீ என்ன பண்ணணும், அதுக்கு வந்து நீ வந்து பிராணாயாமம் வந்து பண்ணணும். எனவே 3 குணங்களாலும் மூடப்பட்ட அந்த ஆன்மாவின் தன்மை நீங்க நீ பிராணனை என்ன செய்யணும், அதை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூரகம், பூரகம்னா மூச்சை வந்து உள்ள வாங்குறது, கும்பகம் உள்ளே நிறுத்துவது, ரேசகம் வெளியே விடுவது, அது 1:4:2 என்கின்ற அந்த ரேஷியோவில் அதை நீங்கள் செஞ்சு மாறி மாறி செலுத்தினா அந்த கால அளவோடு அந்த 16 மாத்திரை, 64 மாத்திரை, 32 மாத்திரைன்னு கணக்கு சொன்னார். இதை ஏறுவது ஈரட்டு வாமத்தால் 16 மாத்திரை வந்து நம்ம வந்து உள்ள இழுக்கணும், 64 மாத்திரை உள்ள நிறுத்தணும், 32 மாத்திரை விடணும். அந்த கால அளவுப்படி என்ன செய்யணும், அதை இடப்பங்களை ஏறுவது ஈரட்டு வாமத்தால் இடப்பக்கம் தான் மூச்சு இழுக்கணும், மூச்சு எடுத்து வலப்பக்கம் விடணும். அந்த மாதிரி இடப்பங்களை வழியாக சாதித்தால் அப்ப என்ன செய்யும், தேவர் கோணாகிய அந்த சிவபெருமான் வானவர் கோன்னு சொல்லியிருக்காரு. வானவர் கோணாகிய வானவர் தலைவனாகிய அந்த சிவபெருமான் வைக்கும் உயிர்நிலைதானே இந்த உடலை அழியாமல் இருக்க உதவுவான். இந்த உயிர் வந்து அவனை விட்டு போடாம அவன் ஜீவன் முக்தனாக இருப்பான் என்ற கருத்து வந்து இந்த 17வது பாட்டுல வந்து பெறப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த பிராணாயாமத்தை நம்ம முறைப்படி பயிற்சி செஞ்சா அப்ப என்ன செய்வான், அவற்றுக்கு உண்டான பயனை வந்து சிவபெருமான் வானவர் கோன் அல்லது தேவதானாகிய அந்த சிவபெருமான் வந்து அவன்தான் கொடுப்பான். மற்ற தேவர்களால் கொடுக்க முடியாது, பிரம்மனால் கொடுக்க முடியாது, இந்திரனால் கொடுக்க முடியாது, திருமாரால் கொடுக்க முடியாது. வானவர் கோனை சிவபெருமான் தான் அதன் பயனை கொடுப்பான். அந்த மாதிரி தியானித்தால் உங்களுக்கு துன்பம் நீங்கும், இல்லாவிட்டால் உங்களுக்கு துன்பம் வந்து நீங்காது என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அந்த முதல் 3 வரியும் வந்து எப்படி பிராணாயாமம் செய்யுது, முக்குண மூடர அந்த சாத்விகம் ராஜசம் தாமசம் என்கின்ற அந்த மறைப்பை நீக்குவதற்கு நீ என்ன செய்யணும், மூச்சு வந்து இங்கே மூலாதாரத்திலேருந்து இங்கே போகணும். அதுவே மூலத்தே சிக்கன மூளை திரித்து பிடித்திட்ட நிறுத்தி தக்க வளமிடம் நாளிகை சாதிக்க, வளநாடியாகவும் இடநாடியாகவும் நீங்க சாதிச்சீங்கன்னா உங்களுடைய உயிர் வந்து உங்களை விட்டு நீங்காது, நீங்கள் ஜீவன் முக்தியை பெற்று விடலாம் என்று சொன்னார்கள். நீ என்ன செய்யலாம், இந்த மாதிரி செய்யறப்ப இங்க அனாகத்துக்கு வந்தா ஆன்ம நிலையை வந்து நீங்க உணரலாம். இந்த இங்க வந்து ஆன்மாவை வந்து நீங்க அனுபவிக்கலாம், இங்க போனீங்கன்னா நீங்க வந்து சிவத்தையே நீங்கள் அனுபவிக்கலாம் என்ற அந்த கருத்து வந்து இந்த பாட்டுல சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்து 18வது திருப்பாடல். நடலித்த நாபிக்கு 4 விரல் மேலே மடலித்த வாணிக்கு 2 விரல் உள்ளே கடலித்திருந்து கருத வல்லார்கள் சடல தலைவனை தாமறிந்தாரே. நடலித்த, நடலித்தனா நடனம் ஆடக்கூடிய அல்லது அசைந்து ஆடுகின்ற. நம்ம மூச்சு விடுறப்ப என்ன செய்யுது, சின்ன பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா இந்த வயிறு வந்து முப்பு இறங்கும், அந்த அப்டாமினல் பிரீத்னு சொல்லுவாங்க. அதான் வந்து நல்ல மூச்சு. நம்ம வயசானது நம்ம மூச்சு நெஞ்சோட நின்று போடுது, இங்கேயோட நின்று போடுது, இத்தோட நின்று போயிடுது. எனவே அந்த அசைகின்ற இந்த நாபிங்கிற அந்த தொப்புள், அந்த தொப்புளுக்கு 4 விரல் மேலே, அந்த தொப்புலேருந்து 4 விரல் இப்படி மேலே வச்சு கொண்டு போனால் எங்கே வரும் அப்படின்னா அங்கே அநாகதம் வந்து வரும். நடலித்த நாபிக்கு 4 விரல் மேலே மடலித்த வாணிக்கு 2 விரல் உள்ளே. அங்கே வந்து மடல்னா அது தாமரை மடல், தாமரை இதழ்களை வந்து குறிக்கும், அந்த இதழ்களோட கூடியது. ஆனால் அந்த இதழ்கள் வந்து எங்கே அதிகம் இருக்கு அப்படின்னா 16 இதழ் உடையது வந்து இந்த விசுத்தி சக்கரம். மூலாதாரம் வந்து 4 இதழ், அப்புறமா சுவாதிஷ்டானம் வந்து 6 இதழ், நம்முடைய மணிப்படம் வந்து 10 இதழ், அநாகதம் வந்து 12 இதழ், அப்புறம் விசுத்தி வந்து 16 இதழ் தாமரை. இங்கே வந்து ஈரிதழ் வந்து தாமரை, இங்கே வந்து சகசிராரம். நம்ம வந்து அங்கே ஆராதனை. எனவே இந்த மடல்கள் நிறைய உடையது எது அப்படின்னா இந்த விசுத்தி சக்கரம். இங்கே தான் வந்து நமக்கு வந்து ஆகாயம், இங்கே தான் நமக்கு வந்து சப்தம் வந்து தோன்றும். அந்த விசுத்திக்கு 2 விரல் கீழே, நாபிக்கு 4 விரல் மேலே
இந்த கண்டத்துக்கு 2 விரல் கீழே அந்த மாதிரி நீங்க போனீங்கன்னு வச்சுங்க. அப்ப அநாகத ஸ்தானம் இங்க வந்து அநாகத ஸ்தானம் வந்து வந்துவிடும். கடலித்து இருந்து கருத வல்லார்கள். அங்க அநாகத்துல போனோம்னா அங்க வந்து கடல் ஓசை போல ஒரு ஓசை வந்து கேட்கும். அந்த கடல் அந்த ஓசை வந்து என்ன செய்யணும், அது அடங்கணும். இந்த அடங்கி இருந்து கருத வல்லார்கள், கருதல் என்பது இங்க தியானத்தை வந்து குறிக்கும். அந்த மாதிரி தியானிக்க வல்லவர்கள் சடல தலைவனை தாம் அறிந்தாரே. ஈசனே இந்த உடலை வந்து நீ இடமாக கொண்டாய் என்று சொல்வார் இல்லையா, அது மாதிரி இந்த உடலுக்குள் வந்து ஈசன் தான் இருக்கின்றார்கள். அப்ப இந்த உடலுக்குள் என்ன இருக்கின்றால், ஆன்மா இருக்கின்றது. அந்த ஆன்மாவுக்குள் வந்து சிவன் இருக்கின்றான். உடலுக்குள்ள அந்த ஆன்மாவும் தெரியும், அந்த சிவனும் தெரியும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே என்ன செய்யணும், அந்த அநாகத்துல வந்து அலை போல சப்தம் கேட்கும். அப்ப அது வந்து மேல்கடல். அது அடங்குனா அது என்ன செய்யணும், அது ஆழ்கடலாக இருக்கும். ஆழ்கடலாக இருக்கும்போது அங்கு பெருமான் வந்து உங்களுக்கு காட்சி கொடுப்பான் என்று இந்த படத்துல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த இடத்துல வந்து நம்ம வந்து 12 இதழ் தாமரையா வச்சு நம்ம பார்க்குறோம். இது வந்து என்ன இடம் அப்படின்னா, இது வந்து வாயுஸ்தானம். வாயுஸ்தானங்கிறப்ப நம்ம என்ன செய்யறோம், அங்க வந்து எம் என்கிற பீஜாச்சரத்தை சொல்லுவோம். லம், வம், ரம், எம், ஹம். இது வந்து உண்மை விளக்கத்தை வந்து படிச்சிருக்கோம். இங்க எம்ங்கிற அந்த வாயு பீஜத்தோட அது வரும். அங்க வந்து ஒரு சக்தி இருக்கு, அதுக்கு பேர் வந்து காகினி சக்தி என்று யோகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. 18வது பாட்டு என்ன, நாபிக்கு 4 விரலுக்கு மேல இந்த கண்டத்துக்கு 2 விரல் கீழே அங்க போன அநாகத ஸ்தானம் வரும். அங்க நீங்க வந்து தியானம் செஞ்சீங்கன்னா இந்த அலைகடல் போல ஓசை வந்து கேட்கும். அந்த அலைகடல் ஓசை அடங்குன்னு அங்க அமைதி இருக்கும். அமைதி இருக்கிறப்ப என்ன செய்வோம், இந்த சடல தலைவன், இந்த உடலுக்கு தலைவன் வந்து இந்த ஆன்மா, அந்த ஆன்மாவுக்கு தலைவன் வந்து அந்த இறைவன் ஆகிய சிவன். அவனை வந்து நீங்கள் வந்து அறியலாம் என்பது அந்த 602வது பாட்டுல வந்து நீங்க சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இங்க நீங்க போனீங்கன்னா ஆன்ம நிலையை வந்து நீங்கள் அடையலாம் என்ற கருத்து வந்து இந்த பாட்டுக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. இங்க வந்து இந்த 4 வகை வாக்குகள் இருக்கு இல்லையா, அதை பத்தியும் விளக்கம் சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்போ சொல்லாம அந்த கலை விளக்கம்னு ஒண்ணு வரும், அந்த இடத்துல வந்து சொன்னா பொருத்தமா இருக்கும். இப்ப சொன்னா உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்காது, குழப்பம் தான் வரனால அந்த 4 வாக்குகளை வந்து இந்த இடத்துல விட்டுறேன். அத பரா, பச்சந்தி, மத்தியமா, வைகரின்னு 4 வாக்கு. பரா வாக்கு வந்து இந்த மூலாதாரத்துல இருந்து தோன்றும். இங்க வந்து பரா பச்சந்தி வந்து இங்க வரும், இங்க வந்து மத்தியமா அங்க வரும், வைகரி வந்து வாயில வரும். இப்ப மத்தியமாங்கிற வாக்கு வந்து எங்க வருது அப்படின்னா இங்க நம்ம கண்டத்துல வருது. அப்புறம் பச்சந்தி எங்க வருது, இந்த அநாகத்துல வந்து வருது. அதான் வாக்கு வழியா வந்து அது வைகரியா வருது. வைகரியா வந்தா நமக்கு தெரியும். பராவாக்கு வந்து அது வந்து ஞானிகளுக்கு தான் தெரியும், நம்ம இப்போ சாதாரண மக்களுக்கும் தெரியும். அதை சூக்கும வாக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதான் பரா, பச்சந்தி, மத்தியமா, வைகரி. வைகரி வந்து 2ஆ பிரிச்சோம்னா ஸ்தூல வைகரி, சூக்கும வைகரி. அப்படிங்கிறப்ப என்ன செய்வாங்க, அது வந்து 5 எழுத்துக்கு பொருத்தமா அந்த 5 கலைகளுக்கு பொருத்தி சொல்லுவாங்க. அது விளக்கம் வந்து கலை நிலையில வந்து நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து வந்து நிறைவு பாடல். அறிவாய் அசத்தென்னும் மாறாரகன்று செறிவான மாயை சிதைத்தருளாலே பிரியாத பேரருள் ஆயிடும் பெற்றி நெறியான அன்பர் நிலையறிந்தாரே. நம்ம என்ன செய்யணும், இது அன்பர் நிலை அறிந்தாரே. இதுதான் வந்து அன்பர் நிலைங்கிறது ஞானிகளை குறிக்கும். இவர்கள் தான் நெறியான அன்பர், இவர்கள் தான் வந்து ஞானிகள் என்று சொல்லுவதை திரண்ட கருத்தாக சொல்லலாம். அது ஞானி ஆகணும், யோகி ஆகணும், அன்பன் ஆகணும், நீ என்ன செய்யணும் அப்படின்னா அறிவாய், நீ வந்து என்ன செய்யணும், ஞான வடிவாக மாற வேண்டும். ஏன்னா இந்த ஆன்மா வந்து அறிவு வடிவம், ஞான வடிவம். இப்ப ஞானத்துக்கு போனா என்ன செய்யும், அசத்தென்னும் ஆறாறு அகன்று. அசத்து என்பது ஜடப்பொருளை வந்து குறிக்கும். எனவே அந்த ஜடமாகிய ஆறாறு அகன்று அந்த 36 தத்துவங்களையும் கடந்து. இந்த உண்மை விளக்க ஆறாறு ஏது, ஆணவம் ஏது என்றும் மாறா வினை ஏது, நீ ஏது நான் ஏது,
அந்த மாதிரி கேட்குறாரு. அந்த 6 என்பது 36 தத்துவங்களை குறிக்கும். இந்த 36 தத்துவங்கள் எதுல தோன்றுச்சுன்னா மாயையில தோன்றுது. அது சுத்த மாயையில வந்து 5 தத்துவமும், அசுத்த மாயையில வந்து அந்த 7 தத்துவமும், இந்த பிரகிருதி மாயையில வந்து 24 தத்துவம் ஆகிய அந்த 3 மாயைகளில் அங்கு 36 தத்துவம். இந்த 36 தத்துவமும் வந்து ஜடம்தான், அறிவற்றது. அந்த மாயையும் வந்து அறிவற்ற அந்த ஜடம்தான். இது என்ன நினைக்கணும், இதெல்லாம் வந்து ஜடக்கருவிகள்ப்பா. இந்த 36 தத்துவங்களான இந்த உடம்பு வந்து ஜடம். நான் ஆன்மா வந்து அறிவு பொருள். அறிவு பொருளாகிய நான் என்ன செய்யணும், பேரறிவு பொருளாகிய அந்த சிவத்தை சார வேண்டும். நான் போய் என்ன பண்ணும், இந்த ஜடப்பொருளோடு வந்து சம்பந்தம் வச்சுக்க கூடாது. அதான் ஐம்புல வேடலின் அயர்ந்தனை வளர்ந்துன்னு 8ஆம் சூத்திரம் சொல்வார் இல்லையா. நம்ம என்ன செய்வோம், நம்ம வந்து அரசகுமாரன், சிவகுமாரன். சிவகுமாரன் என்ன பண்ணும், சிவலோகத்துக்கு போய் விளையாடணும். இங்க நம்ம என்ன செய்யறோம், இந்த ஐம்புல வேடர்கள், அந்த ஐம்புல வேடர்கள் அவங்க காமிக்கிற அந்த ஆசையில பட்டு கண்ணு காமிக்கிறதுல, காது காமிக்கிறதுல, மூக்கு காமிக்கிறதுல, அதுல நம்ம ஆசைப்பட்டு நம்ம என்ன செய்யறோம், அதுலயே நம்ம வந்து அயர்ந்து போயிட்டோம், அதுலயே நம்ம வந்து வளர்ந்துட்டோம். அதுலேருந்து நமக்கு விடுபட வந்து நமக்கு வழி தெரியல. எனவே இந்த 6 வந்து நீ அகல வேண்டும். இந்த 36 தத்துவங்களும் என்ன செய்யுது, ஜடப்பொருள்கள். அது அறிவற்றது, உணர்வற்றது. ஆனா என்ன போயிட்டு மயக்கிக்கிட்டு இருக்கு, இந்த உலகத்தையே வந்து காமிச்சுக்கிட்டு இருக்கு. உலக மயக்கனா என்ன செய்யணும், நான் வந்து அறிவு பொருள், சிவனுக்கு உரியவன். இந்த சிவனுக்கு உரியதை போய் இந்த நாய் வந்து சாப்பிடக்கூடாது, இந்த பன்றி வந்து சாப்பிடக்கூடாது. நான் சிவனுக்குரிய நிவேதன பொருள். அப்ப என்ன செய்யணும், நான் அதை வந்து இந்த 6 நீங்க வேண்டும். 36 தத்துவங்களையும் நான் வந்து அகன்று அதை விட்டு நீங்க கடந்து சென்று நீங்கி செறிவான மாயை சிதைத்த அருளாலே. அப்ப இந்த ஆன்ம விளக்கம் வந்து தோன்றாத மாதிரி எது வந்து மறைத்து நிற்கின்றதுன்னா இந்த மாயை தான் மறைத்து நிற்கின்றது. அப்ப என்ன செய்யும், இந்த மாயையை அழித்து நிற்கின்றோம். மாயை நம்ம உலக பொருள்லாம் எவ்வளவு அழகா இருக்கு, இந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா, இந்த பையன் எவ்வளவு அழகா இருக்கான், எவ்வளவு அன்பா பேசுறான் அப்படின்னு அதுல போய் நம்ம மயங்குறோம் இல்லையா. அதுவே அதை வந்து நம்ம என்ன செய்யணும், அதை சிதைக்க வேண்டும். சிதைவதற்கு வந்து பெருமான் தான் என்ன செய்யணும், அருள வேண்டும். அப்போது அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. எனவே அந்த அருள் வந்து நம்மை விட்டு என்றும் பிரிவதில்லை, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காமல் இருக்கின்றான். எனவே அவன் என்ன, அவன் பிரியாத பேரருளாக அவன் இருக்கின்றான். அது பிரியாத பேரருளாயிடம் பெற்றி அந்த தன்மையை என்னென்ன உணர்ந்து நெறியான அன்பை நிலைந்தவரே. அது ஏற்கனவே நமக்கு முன்னாடி சாதனை செஞ்சு அந்த நிலைக்கு வந்த யோகிகள் ஞானிகள் வந்து இருப்பாங்க. அவங்க தான் நெறியான அன்பர். அந்த அன்பர்கள்ட்ட கேட்டு நம்ம என்ன உண்மையை உணர்ந்த வேண்டும். அந்த உண்மையை உணர்ந்தா நமக்கும் இந்த யோகம் வந்து சித்திக்கும். ஆன்மா வந்து சித்தா அசித்தா, அறிவு பொருளா அறிவற்ற பொருளான அது சிதச்சித்து. அது சிவனை சார்ந்தால் அது சித்து பொருள், அது அசத்தை சார்ந்தால் அது அசத்து பொருள். எனவே அது சிதச்சித்து சத அசத்துன்னு நம்ம பார்த்துருக்கோம். எனவே அது இருதிறன் உணர்ந்து இரண்டல ஆன்மான்னு சிவஞான போகத்திலே பார்த்துருக்கோம். எனவே இந்த சதசித்தாகிய ஆன்மா வந்து அது உண்மைத்தன்மை வந்து சித்துத்தன்மை தான், அறிவுத்தன்மை தான். அது என்ன செஞ்சது, அந்த மாயின் அந்த நிலம் முதல் சிவம் ஈரான அந்த 36 தத்துவங்களில் இந்த 36 தத்துவங்களையும் என்னது, அது தோன்றி இருந்து மறையக்கூடியது, அழியக்கூடியது. அது அழிவதனால அது வந்து அசத்து. தோன்றி இருந்து மறைவது அதெல்லாம் பொய், அசத்து. அதை அகற்ற வேண்டும். அகற்றுவது என்றான அவற்றில் பட்டு மயங்காமல் அதை விட்டு நீங்குதல். இந்த மாதிரி தனு கரண போன போகமாக இருப்பது அந்த 36 தத்துவங்கள். தனுவாகி இந்த உடலாக இருப்பது அந்த 36 தத்துவங்கள். இந்த 5 அறிவு பொருள்கள் மெய் வாய் கண்மூக்கு செவி என்றும் அந்த அறிவு பொருள்களும் அந்த மாயா கருவிகள் தான். அந்த கை கால் குதம் குறி வாய் என்கின்ற அந்த தொழில் கருவிகள் அதுவும் தான். அது மாதிரி மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கின்ற அந்த அந்த கரணங்களும் எல்லாமே மாயின் கருவிகள். அதிலேயே நம்ம வந்து மயங்கிக்கிட்டு இருக்கோம். எனவே இந்த தனு காரண போன போகங்களில் மயங்கி அது அழுத்தி கொண்டிருக்கின்றது. அது அழுத்தத்துக்கு காரணம் வந்து இந்த மாயை பார்த்து நம்ம மயங்குறோம். ஆனா மூல காரணம் வந்து அந்த ஆணவம். எனவே இந்த ஆணவம் கண்மம் மாயை அந்த மூன்றையும் நீங்க கெட்டுச்சுன்னா அப்ப நீங்க என்ன செய்யணும், நீங்கள் சிவமாக சித்தமலம் மறுத்து
சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு யார் பெறுவாரோ அச்சோவி. அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு அவன் அருள் துணை வேண்டும், சிவபெருமானுடைய திருவருள் துணை வேண்டும். எனவே அந்த மாதிரி சிவபெருமான் அருள் வடிவமாக பேருள் வடிவமாக இருக்கின்றான். அதுக்குள்ள நான் அடங்கிய வியாபியமாக இந்த ஆன்ம அறிவு இருக்கின்றது. அது இந்த ஆன்மாவை விட்டு பிரிவதில்லை. அதனாலதான் பிரியாத பேரருள் என்று 3வது வரியில கொடுத்திருக்காரு. நெறியான அன்பர். எனவே இந்த யோகத்திலே நிலைத்து நின்ற அன்பர்கள் அவர்கள்தான் நிலை அறிந்தோரே, அவர்கள்தான் உண்மை நிலையை அந்த சிவத்தை அறிந்தவர்கள் என்ற அந்த கருத்தை இந்த பாட்டில் சொல்லி இத்துடன் என்னுடைய திருமந்திர சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாதவர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நட்டமும் வேலி மல்க. மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க. அறுமுகம் வாழ்க. வெற்பை கூறு செய்தனிவேல் வாழ்க. கொக்குடம் வாழ்க. செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க. யானைதன் அணங்கு வாழ்க. மாறிலா வள்ளி வாழ்க. வாழ்க சீர் அடியார் எல்லாம். வாழ்க சீர் அடியார் எல்லாம். வாழ்க சீர் அடியார் எல்லாம் என்று சிறடியின் பொற்பாதங்களை வணங்கி இந்த திருமணத்தினை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். சிற்சபேசா சிவசிதம்பரம். சிவசுப்பிரமணியம் சிவசுப்பிரமணியம் சிவசுப்பிரமணியம். அடியார் பெருமக்கள் தங்கள் ஐயங்களை கேட்கலாம், கருத்துக்களை பதிவு செய்யலாம், எல்லாம் நிறைவு செய்து விடலாம். திருச்சிற்றம்பலங்க ஐயா. அம்மா யாராவது சந்தேகம் கேக்குறீங்களாங்கம்மா? பேசலாங்கம்மா யாராவது? சிறப்புயா ஐயா. ஒரு பாட்டுக்கும் நல்ல பொருள் புரிஞ்சுது, நல்லா சொல்றீங்க. மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குதுயா. கேட்க கொடுத்து வச்சிருக்கிறோம். என்ன தவம் பண்ணமோ உங்களோட பேச்சு கேட்கறதுக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதுயா. நான் தான் புண்ணியம் பண்ணியிருக்கேன். உங்க கூட சேர்ந்து நான் தான் படிக்கிறேன். எனக்கு தான் முதல் பலன் எனக்கு தான் கிடைக்குது. படிக்கிறதுக்கு சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நீங்க தான் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இது எல்லாத்துக்கும் காரணமான அந்த சிவனுக்கு தான் நன்றி சொல்லணும். அதான் நம்ம இந்த குழுவை ஏற்படுத்திய நம்முடைய பிரேமா அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும். நன்றி சொல்லிக்கிட்டே போக வேண்டியதுதான். பிரேமா அம்மாவுக்கு கட்டாயம் நன்றி சொல்லணும். சிவாய நம. சிவாய நம. மிக சிறப்பா சொன்னீங்க. ஒவ்வொரு பாடலுக்கும் நல்ல அர்த்தம் தெரியல. பாடல் சொல்லி சொல்லி எல்லாமே சொன்னீங்க. நல்ல புரியுது. உங்களை மாதிரி நீங்க ஆனந்தையா அவங்க எல்லாரும் எங்களுக்கு சொல்ல போய் தான் எங்களுக்கு பாதி தெரியாததெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அர்த்தம் பாடல் தான் படிப்போமே தவிர அதுல உள்ள அர்த்தம் எங்களுக்கு தெரியாது. அதனால அந்த அர்த்தம் எல்லாமே நீங்க சொல்ல சொல்லதான் நாங்க எல்லாமே புரிஞ்சுக்கிறோம் ஐயா. ரொம்ப சந்தோஷம். இன்னும் மேலும் மேலும் நீங்க இதை எங்களுக்கு தெரியப்படுத்தணும். நாங்க ரொம்ப சந்தோஷம். ஏதோ தெரியாது கேட்க வழி இல்லை. ஏன்னா நீங்களே எல்லாம் விளக்கமா சொல்றீங்க. அர்த்தம் எல்லாம் புரிஞ்சு ஒவ்வொரு வார்த்தைக்கும் எல்லாம் பார்த்து சொல்றீங்க. நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிற தன்மை இருக்குறியா. நாங்க எல்லாமே நல்ல அடியார் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். மிக்க சிறப்பு ஐயா. மிக்க சிறப்பு. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். முருகாச்சரணம். சிவாய நம.